ஆன்லைன் பிள்ளைகளுக்கு குரல் கேக்குதாமா? ஐயா வணக்கம் ஐயா, குரல் கேக்குதுங்க ஐயா. நல்லதுங்க. முத்துப்பட்டன் கதை. நீங்க தொடங்க போற புத்தகம் வந்து முத்துப்பட்டன் கதை. பொதுவா நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றதனுடைய சிறப்பு என்னன்னா, நாட்டுப்புற பாடல்களை எழுதியவர்கள் நாம சொல்லக்கூடாது, அதை தொகுத்தவர்கள் கம்பைல்டு. மற்ற புத்தகங்கள்லாம் கண்ணன் பாட்டுனா பாரதியார் எழுதினார், கம்பராமாயணனா கம்பன் எழுதினாரு, திருக்குறள்னா திருவள்ளுவர் எழுதினார். ஆனால் நாட்டுப்புற பாடல்களை கடைசியாக இருக்கிற முத்துப்பட்டன் கதையும் மலையறிவையும் மட்டும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது வந்து தொகுக்கப்பட்டதுன்னு சொல்லணும். தொகுப்பித்தவர் அல்லது பதிப்பித்தவர் அப்படின்னு சொல்லணும். அந்த அடிப்படையில் நான் வானமாமலை என்கிற ஒரு கம்யூனிஸ்ட கொள்கை உடைய ஒரு அறிஞர் பல்வேறு நாட்டுப்புற கதைப்பாடல்களை தொகுக்கிறாரு. அதுல ஒண்ணு வந்து முத்துப்பட்டன் கதை. எனக்கு ஸ்பாட்லைட் வைங்க என்னுடைய வீடியோ. அதுல ஒருத்தர் வந்து அதுல ஒரு கதை தான் முத்துப்பட்டன். முத்துப்பட்டன் கதை வந்து ரொம்ப சின்ன கதை தான். பாடல் எத்தனை பக்கம் கேட்டீங்கன்னாக்கா 22 பக்கம் தான். பாடல் புத்தகம் 40 பக்கம் 60 பக்கம் இருக்கும். பாடல் தொடங்குற இடத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்க 23 பக்கம் 28 பக்கம் தான். இப்போ முத்துப்பட்டன் கதை நாட்டுப்புற கதைப்பாடல்களுடைய ஒரு வெளிப்படையான இயல்பு என்னன்னாக்கா, அவை எல்லாமே சோக முடிவுகளை கொண்டு சோக முடிவுகளாக இருப்பதால் தான் அவைகள் கதைகளாக. ஒருத்தவங்க வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க, ஆனா அவங்க நல்லபடியா வாழறாங்கன்னா அது கதை இல்லை. போராடி இருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க, ஜெயிச்சிருப்பாங்க, அது வேற கதை. ஆனால் ஆணவ படுகொலை நிகழ்கிற இடங்களில் இருந்துதான் இந்த கதைப்பாடல்கள் பிறகு. குறிப்பா 16, 17ஆம் நூற்றாண்டு வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய நீண்ட காலம்னு சொல்லலாம். ஏனென்றால் விஜயநகர பேரரசனுடைய அந்த காலகட்டத்தில் தீண்டாமையை தமிழர்களுடைய மூளைகளில் ஏற்றிய ஒரு மனிதன் தொடக்கூடாது. எவ்வளவு மனிதன் இதுக்கு எதிரானது பாருங்க. நான் கூட சில பேர் வணக்கம் சொன்னாங்கன்னா நான் கை கொடுப்பேன், வணக்கம் சொல்லிட்டு கை கொடுப்பேன். ஏன்னா கை கொடுக்கறது எதுக்குன்னா, நான் உன்னை தொட தயாராக இருக்கிறேன். யாராகவும் இருக்கலாம், எனக்கு நண்பன், நான் உன்னை தொட தயாராக இருக்கிறேன். புரியுதுங்களா? பசங்களை கூட்டிட்டு வரும்போது பொம்பளை பிள்ளைங்களை தலையோட கூட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மூளை வேலை செய்யுறதுக்காக கிடையாது. நாம என்னுடைய மகள் மாதிரி, 2 தங்கச்சி மாதிரி, நான் உங்களை தொட தயாரா இருக்கேன். இந்த தீண்டாமை வருகிற காலகட்டத்தில் ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் வந்து தலைவிரித்தாடின காரணம், அரசு அங்க பெரிய வலிமையாக இல்லை, நில உடைமையாளர்கள் பெரிய வலிமையாக இன்டர்னலா ஜெனரு பேரரசு ஆண்டுகிட்டு இருக்கு. கீழே இருக்கிற ஜமீன்தாரர்கள் எல்லாம் வசூல் கொடுக்குறாங்க. அந்த ஊருக்கு அவங்கதான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் இருந்த காலகட்டத்துல ஆணவ படுகொலைகள் மிகுதியாக நிகழ்ந்தன. அதுவும் தலித்து சேர்ந்தவங்கள் வந்து ஆண்கள் பெண்கள் யார் காதலித்தானா அவர்கள் வெட்டப்பட்டார்கள். இந்த நிலை இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, சதவீதத்துல குறைஞ்சிருக்கலாம், அப்ப அதிகம். இப்போ நாட்டுப்புற கதை பாடல் இப்படி காதல் கதைகள் தான் கிடையாது. நல்ல தங்கால் கதைன்னு ஒரு கதையை சொல்றோம் இல்லையா. வறுமையில் இருக்கும்போது அண்ணனை தேடி வர்றவங்க அண்ணி மூடியால வந்து உணவு தரப்படாமல் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, கிணத்துல விழுந்து. சோகமுடி. மதுரை வீரன் கதையில மாறுகால் மாறுகை வாங்கிடுறாங்க, சோகமுடி. பொன்னர் தங்கர் கதையும் அப்படிதான். ஈரோடு மாவட்டத்தில் சேலத்தில் வழங்கப்படுகிற அண்ணன்மார் கதை என்கிற அந்த கதை எல்லாமே சோக முடிவுகள். ராஜா தேசிகனுடைய கதையா இருந்தாலும் இளையர்கள் எதிர்த்த அந்த கதையா தான் சோக முடிவு. எது சோக முடிவுக்கு வருகிறதோ அவையே நாட்டுப்புற பாடல்கள் ஆகின்றன. குறிப்பாக நாட்டுப்புற கதை பாடல்கள் ஆகும். நாட்டுப்புற பாடல்கள் தனி, அது ஒப்பாரி, தாலாட்டு, கொண்டாட்டம் எல்லாமே இருக்கும். எது கதையாகிறது என்றால் அது முதல்ல மேல குறிச்சுக்கோங்க, சோக முடிவுகள் நிரம்பியவை மட்டுமே கதைகளாகும். இதுல தெரிஞ்சதுதான், கதையை தொடங்கும் போது நம்ம சொல்லலாம் முத்துக்கட்டன் இறக்க போறாரு. இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள வருவோம். இந்த கதையில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து 3-4 பேருக்கு தான். அதனால இது வந்து குழப்பம் வராது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல வந்து ஆரிய நாடு என்கிற அந்த பகுதியில அண்ணன்கள் 7 அண்ணன்கள்னு ஒரு இடத்துலயும் 6 அண்ணன்கள்னு ஒரு இடத்துலயும் வரும். நாட்டுப்புற பாடல்கள்ல
ஒரு சின்ன ஆம்பிகியூட்டி, ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. எப்ப ஒரு இடத்துக்கு நேரா 7 அண்ணன், இந்த குடும்பத்துல சேர்ந்தவங்க 7 பேரா இருந்திருக்கலாம், அதுல 6 அண்ணன் 7வது அவர் பிறந்திருக்கலாம், அல்லது 7 அண்ணனுக்கு தம்பியா 8வது அவர் பிறந்தார். பாடல் ஒரு இடத்துல மாற்றி சொல்லும். அவருடைய தம்பி பேர் தான் முத்துப்பட்டன், அவர் தான் கதையினுடைய ஹீரோ. வாழப்பகடை என்கிற சக்கிலியர் இனத்தை சார்ந்த தெலுங்கு பேசுகிற செருப்பு தைக்கிற இனத்தை சார்ந்தவர். அவருடைய மகள்கள் திம்மக்கா பொம்மக்கா. திம்மக்கா பொம்மக்கா 2 பேரும் அவருடைய மகள்கள். முத்துப்பட்டன் அவர்கள் இருவரையும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்றதுதான் கதை. கொட்டாரக்கரையில இருக்கக்கூடிய சிற்றரசன் ராமராஜன் முதல்ல அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அங்க வந்துட்டு வேலை செய்யறாரு. ஊத்துமலை வன்னியர், உக்கரங்கோட்டை வன்னியர் என்பதுதான் கதையினுடைய வில்லன்கள். ஆனா கதையினுடைய வில்லன்கள் இல்லைன்னு வாழும் நம்மளை சொல்றார். அவர்கள் நிலவுடைமையாளர்களால் ஏவி விடப்பட்டவர்கள். ரொம்ப அழகாக சொல்வாரு, முதுகெலும்பில்லாத நிலவுடைமையாளர்கள் ஏற்படுத்திய முறைக்குதான் அந்த கொள்ளையர்கள் என்று பெயர். வேலையற்ற இளைஞர்கள் நிலவுடைமையாளர்கள் ஜமீன்தார்ட்ட போய் வேலை கேட்கிற போது அவர்களுக்கு கொஞ்சம் நிலத்தை கொடுத்து இதை உழுது பயிரிட்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று வழிகாட்டாம, இந்த ஊரை போய் கொள்ளடிச்சிட்டு வா, 50% நீ வச்சுக்கோ, 50% நான் வச்சுக்கிறேன், காவல்துறை ஆங்கிலேய காவல் அதுல இருந்து வந்து சின்ன சிக்கல் வந்தா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய கொள்ளையர்களை உருவாக்கியது முதுகெலும்பற்ற நில உடைமை கூட்டம் அப்படின்னு ஐயா எழுதியிருப்பாங்க. இப்போ வழக்கம் போல இதுல என்ன கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை பார்ப்போம். பொதுவா இதுல அதிகமா கேட்கப்படுகிற கேள்விகள் 2 தான். முத்துப்பட்டனுடைய மனித நேயம் ஒன்று, ஒரு கேள்வி குறிச்சுக்கோ. அந்த 2 கேள்விக்கு நம்ம பேரலா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வந்துருவோம் எப்பவும் போல. ஒண்ணு முத்துப்பட்டனுடைய மனித நேயம், இன்னொன்னு முத்துப்பட்டன் காலத்தினுடைய சாதிய சிக்கல்கள், சாதிய முரண்கள், அதெல்லாம் எப்படி இருந்தது. இது 2வது கேள்வி, அதிகமா கேட்கப்படுகிற கேள்வி. அக்கால சமூக சூழ்நிலைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சாதிய முரண்களும் இதுவும் எப்படி இருந்ததுன்றது. முத்துப்பட்டன் எவ்வாறு அன்பாக இருந்தார்ன்றது. ஆனால் வானமாமலை கடைசியாக 24 பக்கங்களில் இந்த கதைகளை பதிவு செய்வதற்கு முன்னால் ஒரு 40 பக்கங்கள்ல அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதை குறித்த 3 ஆய்வுகளை செய்யும். என்ன ஆய்வுனாக்கா, ஒண்ணு கதை எப்ப நடந்திருக்கும், அது உண்மையான கதையான்னு முதல்ல பார்க்கிறாரு. முதல்ல கதை நிகழ்வு காலத்தை பார்க்கிறாரு. கதை எப்ப நடந்திருக்குன்ற ஒரு முடிவுக்கு வராரு. 1658க்கும் 1738க்கும் இடைப்பட்ட காலத்தில் அது நிகழ்ந்திருக்கணும் என்ற முடிவுக்கு வர. அதுக்கு சில ஆதாரங்களை வைக்கிறாரு, உள்ள போய் படிப்போம். அடுத்து உண்மையா கற்பனையா என்ற கேள்வியை வைக்கிறாரு. வச்சுட்டு அது உண்மைதான் என்ற முடிவுக்கு வர. கதை உண்மையில் நடந்த கதை என்றார். 3வதாக ஒரு ஆய்வு பண்றது என்னன்னா, கதை வேறுபாடு இருக்கிறது. கதையில முதல்ல இந்த இடத்துக்கு நேரா இவர் போய் விரும்பினாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கும், இல்ல பெண்கள் தான் அவரை பார்த்து விரும்ப சொன்னாங்க கதை இருக்கும். திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழப்பகடை பெண்களுடைய அப்பா அவர் கண்டிஷன் போடுவார். ஆனா பிராமண இனத்தை சேர்ந்த இளைஞன் என்பதால பின்னாடி கதைப்பாடல் பாடுறவங்களுக்கு சொல்லி சொல்லி கதையை மாத்த சொல்றாங்க. மாத்த முடியல. ஏன்னாக்கா, சொரிமுத்தையர் கோயில் என்று இருக்கிற அந்த கோயிலுக்கு பக்கத்துலதான் முத்துப்பட்டன் கோயில் இருக்கிறது. இப்போ இந்த முத்துப்பட்டன் கோயில்ல இந்த வில்லுப்பாட்டை அடிக்கிறவங்க கிட்ட உயர் ஜாதியின ஸ்பான்சர் பண்ணும்போது கதையை மாத்த சொல்றாங்க. வேடிக்கை என்ன நகர்ந்துருச்சுன்னா, இந்த கதை 200 ஆண்டு காலமா அந்த மாவட்டம் முழுவதும் எல்லாரும் பாடுற அளவுக்கு பரவிட்டதால ஒரு கோயில்ல மாத்தினா மற்ற கோயில்ல மாத்த தயாரா இருக்கு. அதனால உண்மையான கதை எதுன்னு வானமாமலை தேடி எடுக்கிறார், சின்ன மாற்றங்களோடு. இந்த 3 ஆய்வுகளை பண்றாரு. என்னென்ன ஆய்வுகள்மா? கதை நிகழ்வு காலம், கதை உண்மையா பொய்யா, கதையினுடைய வேறுபாடு. இது எப்பாவது யூபிஎஸ்சி கேள்வி கேட்பாங்கன்னா நேரடியா இதுவரையில் கேள்வி கேட்டதில்லை. ஆனால் இந்த 3ஐயும் அடிப்படையா வச்சு நீங்க விடை எழுதும்போதுதான் நல்ல மதிப்பெண். அடுத்தது புத்தகத்துல இன்னொரு கேட்கிற கேள்வி என்னன்னா, இதுல அமைந்திருக்கிற வட்டார வழக்கு சொற்கள், நெல்லை மாவட்ட சொற்கள் இருக்கு இல்லையா, இது கடைசியில புத்தகத்திலே கொடுத்திருக்காரு. புத்தகத்திலே கடைசி பக்கத்தை பற்றி பாருங்களேன். கடைசி பக்கத்துல எவையெல்லாம் ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வட்டார வழக்கு சொற்கள். இதை யூபிஎஸ்சி ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போ கதை என்ன, அது மாதிரி பாருங்க, அக்கால சூழலுக்கும் நான் என்னென்னு எழுதிட்டேன் விடைகள், அதுக்கும் விடை குறிப்புகளை எழுதியிருக்கணும். மீண்டும் ஒரு தடவை கேரக்டர் பேரை பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம உள்ள போவோம். பாருங்க, 7 அண்ணன்மார்களுக்கு பிறகு பிறந்தவர் முத்துப்பட்டன்.
ஆரிய நாடு என்பதிலேயே தெரிகிறது பிராமணர் ஆரியர்கள் என்றால் உங்களுக்கு. வாழப்பகடை தெலுங்கு பேசுகிற சக்கிலி இனத்தைச் சேர்ந்தவர். விஜயநகர பேரரசனுடைய கிருஷ்ணதேவராருடைய ஆட்சி இருந்தபோது அங்கிருந்து இங்க வந்தவங்க. அதுல தெலுங்கு பேசுறவங்க இருந்தாங்க, கன்னடம் பேசுறவங்க இருந்தாங்க, தெலுங்கு பேசுறவங்க அதிகமா இருந்தாங்க. நாயக்கர்கள் ஏன் அவங்கள உள்ள கூட்டு வந்தாங்கன்றத நம்ம படிப்பு ரொம்ப அதிர்ச்சியாங்க. செருப்பு தைக்கிறதுக்காக மட்டும் இல்லை. கொட்டாரக்கரையினுடைய சிற்றரசனாக ராமராஜன் சின்ன கேரக்டர் வருது. கதையினுடைய நிறைவுல ஊத்துமலை வன்னியர் உக்கரங்கோட்டை வன்னியர் தான் இந்த மாடுகளை கொள்ளையடிக்க வருகிற சண்டையில முத்துப்பட்டனை கொண்டுடுறாங்க. இந்த கேரக்டர் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்ப நாம கதைக்குள்ள போவோம். செப்பன் மீட்டர்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அழகாவும் ரெண்டே பக்கத்துல அழகாக நம்ம தொகுத்திருக்கிறோம். அதை நீங்க பயன்படுத்தி முத்துப்பட்டன் கதைக்குள்ள போவோம். இன்னைக்கு நாளைக்கு முத்துப்பட்டன் கதை முடியும். 2 நாள் தான் முத்துப்பட்டன் கதை. முத்துப்பட்டன் கதையில் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. கேள்விகள் ரொம்ப தரமான மேல் கேள்விகள் உருவாகிட்டே இருக்கு. செகண்ட் பேப்பர் முத்துப்பட்டன் கதை முதல்ல இருக்கு. கதையை வேகமா ஒரு ஓட்டமா நம்ம பார்ப்போம். கதை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, முத்துப்பட்டன் ஒரு 7 அண்ணன்மார்கள் கூட வாழறான். பாருங்க, வளர ஒரு வரி எழுதுறாரு. காதல் இருக்கு இல்லையா, காதல் மனித உணர்வினுடைய மிக உன்னதமான உணர்வுகள். ஆனால் பாருங்க, எழுதுறாரு பாருங்க, மானிட உணர்வு மாண்புடையது. அது சாதிக்குள் ஒடுங்கி கிடக்க மறுத்த போது பல வீர செயல்கள் விளைந்தன. காதல் உயர்ந்த மானிட உணர்வு. காதல் தவறு நம்ம நினைக்கிறோம். நான் கூட வேடிக்கையா சொல்லுவேன், காதல் கவிதை எழுதுறவங்களை எழுதுங்க. காதல் கவிதையா வருது, காதலிக்கணுன்றதுக்காக எழுத சொல்றது. படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு நல்ல நிலைதான் காதலிக்கணும், படிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம், அதை நான் சொல்ல வரேன். ஆனா காதல் தான் என்ன பண்ணுகிறது, நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி புறமண முறைகளை ஊக்குவிக்கும். புறமண முறைனா என்னன்னு கேட்டா, ஒரு ஜாதியிலிருந்து இன்னொரு ஜாதி, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் போது அந்த சுவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுடைக்கும். அகமண முறையில சாதியம் காப்பாற்றப்படுது. ஏன் ஜாதிக்காரன் தான் பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவேன்னா, வாழ்க்கை வாழும்போது ஒரு ஜாதி வட்டம் இறுக்கமாக சுவர் அமைக்கப்படுது. காதல் வருகிற போது அது உடைகிறது. அது உடைகிற போது சமூகத்துல நல்ல மனிதர்கள், நல்ல குழந்தைகள், அடுத்த சமூகத்தினுடைய வைக்கக்கூடிய நல்ல சிந்தனையோடு கூடிய குழந்தைகள் பிறப்பாங்க. காதல் பாடல்கள் சங்க இலக்கியங்கள்ல 78% காதல் பாடல்கள், 22 தான் புற இலக்கியம். தமிழ் படிக்கிற எல்லாருக்கும் கவிதைகள் வரும். முதல்ல காதல் கவிதைகள் எழுதலாம்னு தோணும், பயந்துக்கு கூடாது நம்ம எழுது. காதல் அழகா எழுதுறாரு பாருங்க. காதல் உயர்ந்த மானிட உணர்வு எழுதுறாரு. வாழ்வாங்க. அது சாதி கட்டுக்கோப்பை மீறி முளைவிட்டு துளிர்த்து பெரிய விருட்சமான கதைகள் சிலவற்றை நாம் நாட்டு கதைப்பாடல்களில் கேட்டு, இந்த காதல் பாசத்தினுள் அகப்பட்டவர்கள், இந்த காதல் பாசத்தினுள் அகப்பட்டவர்கள் பலர் அதற்கெனவே சாதியை எதிர்த்து நின்று உயிர் விட்டனர். சில வெற்றி பெற்று பிற்காலத்தில் காதலுக்காகவும் தங்கள் காதல் குடும்பங்களுக்காகவும் போராடி தியாகத்தில் என்ற புகழ் பெற்று உயிர் நீத்தனர். மானிட உணர்வையும் மனித உணர்வுகளையும் நிலைநாட்ட தீமையையும் பொய்மையும் குறுகிய வெறிகளையும் எதிர்த்து வெற்றி பெற்ற வீரன் ஒருவனது சரித்திரமே முத்துப்பட்ட கதையா. இப்படி தொடங்குறாரு பாருங்க கதை பாருங்க. பல வளம் வாய்ந்த ஆரிய நாட்டுல அந்தனர் குடும்பத்துல 7 சகோதரருக்கு முத்துப்பட்டன் பிறக்கிறான். இளமையிலேயே சகல விதத்திலும் ஒத்தவனாக இருக்கிறான். ஆனால் சத்தியம் தவறுகிறவர்களாக அவங்க அப்பா அம்மாவும் அண்ணனும் இருக்கிறதால அவங்க குடும்பத்தை விட்டு வெளியேறும். அழகான ஒரு சின்ன சின்ன வரிகள் நம்ம மனப்பாடம் பண்ணா போதும். மொத்தமா ஒரு 15-20 வரை மனப்பாடம் பண்ணா போதும். சத்தியவான் முத்துப்பட்டன் தமையன்மாரோடு சண்டை செய்து மாதா பிதா வெறுத்து வஸ்து வகை தான் இழந்து பிறந்த ஊர்தனை கடந்து பிற ஊர்தனை போய் சேரும். இல்லைன்னு கீவேர்டுனா சத்தியவான் முத்துப்பட்டன். அவன் உண்மை பேசுகிறவன், அறத்தின் வழியாக நிற்கிறவன். அவன் என்ன பண்றாமா, இப்ப இவன் சத்தியவான் ஏன் அப்பா அம்மாவை இருக்கிறான், மீனிங் நம்ம இன்டர்பிரட் பண்ணி பார்த்தா தெரியுது. அவங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கிறாங்க, அதனால யாரையோ ஏமாத்திருக்காங்க, யார்ட்டையோ கொடுத்த காசை தரல, ஏதோ பண்ணல, அதுல அப்பா அம்மா கூட சேர்ந்துட்டு தன்னுடைய சொத்து வஸ்து வகைனா சொத்து அதெல்லாம் விட்டுட்டு வேற ஊருக்கு வந்துட்டான். வேற ஊருக்கு வந்துட்டு கொட்டாரக்கரைக்கு ராமராஜன் சிற்றடத்துல சேவத்துல அமர்றான். அவன் ரொம்ப நாள் அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது 2-3 ஆண்டுகள் கழிச்சு அண்ணன்மார்கள் இவனை தேடி வராங்க. அண்ணன்மார்கள் தேடி என்ன பண்றாங்க, இன்னைக்கு சேஷையர் வீட்டுல ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க ஊர்லயே. கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வாப்பான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. தாயும் தகப்பனாரும் தவித்தல்லவோ தேடுகிறார்,
சேஷையர் பெண்ணை வல்லோ சிறப்பூட்ட கேட்டு. சேஷையர் பெண் அண்டல் பண்ணிக்கோங்க. இது அகமன முறை. அகமனம் சாதிக்குள்ளேயே திருமணம் செய்யும். முத்துப்பட்டன் அரசனிடம் விடைபெற்ற அண்ணன்மாரோடு புறப்பட்டார். இதெல்லாம் அங்க இருக்கிற ஊர். அதனால கதையினுடைய நிகழ்வு காலம் ஆரியன் கோயில், குளத்துப்புலி, சபரிமலை, இந்த ஊர் எல்லாமே திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஊர். மறுபடியும் கரங்கி வரும்போது பூஜை செய்யலான்னு போறான். சந்தியாவந்தனம் சொல்லப்பட்ட மாலை நேர பூஜைக்காக இவன் போகிற போது 2 பெண்கள் பாடுகிற ஓசை கேட்கிறது. அவர்களை தேடியும் ஓடுறான். 2 பேருடைய குரலும் பிடிச்சு. அதை ரொம்ப அழகாக சொல்லுவேன். பொதுவாக ஆண்கள் பெண்களுடைய சைக்காலஜி என்னன்னா, ஆண்கள் ஜாகிரபிக்கு மயங்குறவங்க, பெண்கள் ஹிஸ்டரிக்கு மயங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் பெண்களுடைய உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்து ஈர்க்கப்படுவார். பெண்கள் எப்படி செய்ய மாட்டாங்க. யாரா இவன், எப்படிப்பட்டவன், எந்த ஊருக்கார, இவனுடைய ப்ரொஃபைல் என்ன, இவனுடைய விஷயம் என்னன்னு அவனுக்கு யோசிப்பார். பொதுவாக ஆண்டாண்டு காலமாக இருக்கிற செய்தி தான். ஆண்களுடைய உளவியல் எப்பொழுதும் உடல் அழகால் இவர்கள் கவரப்படுவதும், கருத்தியலால் பெண்கள் கவரப்படுவது என்பதும் மெய்ப்பிக்கப்பட்ட ஒன்று. ஆனா இந்த படத்துல, இந்த கதையில ஒரு முக்கியமான மாற்றம் என்னன்னா, முத்துப்பட்டன் அந்த பெண்களை முதல்ல பார்த்துட்டு காதலிக்கிறான். அவனுடைய இசையை கேட்டுட்டு காதலிக்கிறான். ரொம்ப முக்கியமானது. அவர்கள் நேரடியா பார்க்கல. அதனால கலையினுடைய ரசிகனாகத்தான் அவங்களை காதலிக்கிற ஆராய்ச்சி தவிர அவருடைய உடலையோ உடல் அழகையோ முத்துப்பட்டன் முதல்ல பார்க்கல என்பது ரொம்ப நுணுக்கமான ஒரு செய்தி. அதுல இது பண்றான். அங்க போன உடனே பட்டனும் பூத்த செய்ய வராங்க. பாவையர்கள் 2 பேர் பெட்டியில சோறும், அவங்க வீட்டுல ஒரு வளர்ப்பு நாய் இருக்கிறது, பூச்சி நாயின்னு பேரு. தண்ணி போய் கேட்கிறான். குனிந்தவர் தண்ணீர் கோரி குடித்துமே தாகம் தீர்த்து படிந்துமே கிடைக்க போக பாவையர் பாடும்போது இனந்தெரியாமல் கேட்டு ஏங்கிய முத்துப்பட்டன் வனந்தனில் சுத்தி ஓடி மறித்திட்டான் பெண்கள். குரல் எங்கடா இவ்வளவு அழகா இருக்குன்னு தண்ணி கொடிஞ்சு குடிச்சவன் கிளம்பிட்டு, இந்த பொம்பளை பிள்ளைங்க நல்லா பாடுது, எங்கடான்னு ஓடினா, அங்க போனாக்கா பெண் இங்க நேரா கேட்டான். பெண்ணே, உன்னை பெற்ற தாய் தகப்பன் ஆறு சொல்லு, வேதனை கொள்ளாதே சற்றே என் முன்னாக நில்லுன்ட்டான். நம்ம டி ராஜேந்திர சைட்ல ஏய்பு தொடையில கேட்டான். அதுக்கு சொல்லிச்சு, பின்னே வழிவிட்டு ஓடணுமானும் கல்லு, வேற பரியாசம் சொன்னா பறிப்போமே பல்லு. டே, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரா, கல்லை எடுத்து ஒட்டச்சோம்னா பல்லு பேத்துட்டு வந்துருண்டா கையில அப்படின்னு. இந்த 2 வரையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வரி, ரொம்ப அருமையான வரி. அதுதான் உளவியல் கூறியது. சாம்ப சிவநாதர் போலிருக்கீர் சாமி, சக்கிலிச்சு நாங்கள் தீண்ட பொறுக்குமோ. ரொம்ப முக்கியமான வரி, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் கழிச்சு நான் கேட்கிறேன். அது என்னன்னா, இப்போ ஒரு பெண் ஆணை பார்க்கிற போது உனக்கு பிடிக்கலன்னு சொல்றது வேற, நான் வேற யாரையாவது விரும்புறேன் என்று சொல்வதும் வேற. 2மே தப்பு கிடையாது இல்லையா? ஒருத்தர் ஒரு ஆண் பிடிக்கிறேன்டாரு, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, உங்களை எனக்கு பிடிக்கல, இல்ல எங்க தாய் மாமனை கல்யாணம் பண்ணிக்க போறேன், இல்ல முன்னாடியே நான் வேற ஒருத்தரை காதலிக்கிறேன்னு சொல்றது வேற. ஆனா பெண்கள் என்ன சொல்றாங்க, சாம்ப சிவநாதர் போல் இருக்கு சாமி, சாம்ப சிவநாதர் உயர்ந்த இனமா நீங்க இருக்கிறீங்க, சக்கிலிச்சியான நாங்கள் உங்களுக்கு தீண்ட மறுக்கிறோம் சொன்னா கூட பரவாயில்ல, பொறுக்குமோ இந்த பூமின்றாங்க. இந்த பூமி என்ற வார்த்தையை அண்டல் பண்ணி ஆகு பெயராக அது உயர் ஜாதியினரை குறிக்கும். அப்ப பிரச்சனை இவங்க மனதில் இல்ல. பொதுவா உன்னை நான் விரும்பலன்னு சொல்லி மறுக்கிறது என்பது வேற இல்லையா? ஆனா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு பெண்கள் தயங்குறாங்க. அந்த பெண்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒருத்த பேசுறான், நம்முடைய இசைப்பாடல்ல மயங்கி இருக்கிறான், அது பெண்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் சக்கிலிச்சு நாங்கள் தீண்ட பொறுக்குமோ பூமி, தீண்ட பொறுக்குமோ பூமி. பாருங்க, எவ்வளவு தீண்டாமை உச்சத்துல வந்திருக்கு. அந்த 2 வரி ரொம்ப முக்கியமான வரி. 2 நிமிஷம் கழிச்சு இவர் ஒண்ணுமே விடல. ஆண்டவன் செயலினால் உங்களை பெற்றாலே மாமின்ட்டார். அவங்க அம்மாவை என்னன்னு சொல்றாரு இவரு, மாமி அப்படின்றார். அல்லாமல் வேறு இல்லை தாகம் தனிந்துட நேமின்றா. இந்த நேரத்துல அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, என்னடா அவன் ரொம்ப தொந்தரவு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த காட்டு வழியெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச வழின்றதால ஷார்ட்கட் எல்லாம் பூண்டு ஓடிட்டாங்க. இவன் தேடி பார்த்தா இவனுக்கு கிடைக்கல. இவன் நேர அண்ணன்மார்கள்ட்ட போய் சொன்னா, இந்த மாதிரி சக்கிலிச்சியில பெண்களை நான் திருமணம் செஞ்சு போறேன்னா, இப்பதான் ராமராஜன் வேலையை விட்டு நின்னதால விஆர்எஸ் ஸ்கீம்ல, வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ல, கோல்டன் ஹேண்ட் ஷேக்ல எக்கச்சக்கமான பரிசு பொருட்கள் இவனுக்கு கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் அண்ணன்மார்கள் மறுபடியும் சுருட்டிக்கிட்டு ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கின்ற இடத்துல இவனுக்கு ஞான பைத்தியம் தான் போயும்
தாழ்ந்த இனத்து பெண்ணை திருமணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு கல்லு வச்சு அடைச்சிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வெளியில வரான். வெளியில வந்த உடனே இதுக்கு நடுவுல வந்து அவங்க அப்பா வாழைப்பகடை இவனை மிரட்டிட்டு வரான். மிரட்டி அடிக்கலான்னு வரான். இதுக்கு முன்னாடி காட்சி. வாழைப்பகடை கிட்ட போய் அந்த பெண்கள் சொன்ன உடனே மாடு இருக்கிற கத்தி எடுத்துக்கிட்டு கேலி பண்ணான்னு தெரிஞ்ச உடனே பையனை வெட்டிடலான்னு வரான். வந்து அவன் விழுந்துக்கிறது. இவன் தான் தன்னுடைய மகள்களை கேலி பண்ணவன்றது வாழைப்பகடைக்கு தெரியல. அதனால என்ன பண்றா பாருங்க, இந்த இடம் இந்த பேரா வந்து தீண்டாமைக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் இருக்கிற ஒரு பேரா. சைட்ல கோடு போட்டுக்கோங்க. 4வது பேரா ஓடி போன பெண்கள்னு வருது இல்லையா? அங்கே பட்டன் பொழுதியில் மயங்கி கிடப்பதை கண்டான். அவனை எறியாமல் பட்டன் மீது இரக்கம் உண்டாயிற்று. கையை தட்டி சப்தம் உண்டாக்கினான். பாருங்க, ஒரு மனிதன் மயங்கி கிடக்கிறான். நீங்கள் நானும் தான் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு மடியில தூக்கி போட்டு தண்ணி பாட்டில் எடுத்துருவாங்க. அந்த காலத்துல தீண்டாமை இருந்ததால மயங்கி கிடக்கிறவனு கூட எப்படி எடுக்கிறான்? கையால தொட்டுட்டா திட்டுவானுங்க. உயிரை காப்பாத்துறது கூட எவ்வளவு தீண்டாமை இருந்திருக்கு. அடுத்து என்ன பண்ற பாருங்க, ஒரு கல்லை தூக்கி போட்டு 2 பாயிண்டை குறிச்சுக்கோங்க. கையை தட்டி சப்தம் உண்டாக்கினான். பட்டன் எழவில்லை. சிறு கல்லொன்றை எடுத்து அவன் மீது எறிந்தான். தீண்டாமை குறிச்சு. ஒரு மனித உயிர் போராடி கொண்டிருக்கிற போது கூட அந்த மனிதனை தொட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்த அந்த நூற்றாண்டுடைய செய்தி. இப்போ அவன் சொல்றான், இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எங்க பொண்ணு வந்து கேலி பண்ணானா, அவனை வெட்டலான்னு வந்திருக்கான். யாரு முத்துப்பட்டன் டீயே வாழைப்பட்டு சொல்றார், மாமனாரா வரும். சொன்ன உடனே சொன்னா, அவங்க அம்மாவே மாமின்ட்டான்ல, இவர் என்ன சொல்றா, நீ என் தாய் மாமாடான்ட்டான். எங்க அம்மா கூட பிறந்த அம்மா நீதான் அப்படின்னு. அந்த மொழி சொன்னவுடன் சக்கிலியன் என்றறிந்து அப்போது முத்துப்பட்டன் முறை செப்புவான். தாயுடன் கூட பிறந்த அம்மானே சமர்த்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்து 4 பேர் அறிய வனஞ்சூட்டி வைப்பாய் அப்படின்னா. உடனே இவனுக்கு கோபலாம் ஆறிச்சு. அவன் நினைச்சான் இவனுக்கு எது கேலி பண்றதுக்கோ அல்லது நம்ம பெருக்க மாதிரி வன்புணர்வுகள் அந்த மாதிரியான முயற்சி பண்ணிப்பான் போட்டிருக்குன்னு நினைக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு ஒண்ணு இந்த 8 வரையும் நமக்கு மனப்பாடம். அவன் சொன்னா, நாயல்லவோ எங்கள் குலம் ஓனையினாரு, நாற்றமுள்ள விடக்கெடுப்போம் ஓனையினாரே, செத்த மாடு அறுக்க வேணும் ஓனையினாரே, தேரிக்கெல்லாம் பங்கிடணும் ஓனை. நாங்க எப்படிப்பட்ட இனம் தெரியுமா ஐயா? நாய் மாதிரியான இனம். நாங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நாற்றமுள்ள விடக்கு எடுப்போம். விடம்னா விஷம்னு பேரு. பித்தப்பையர். எந்த உயிர்களை கொன்றாலும் அந்த உயிர்களை சாப்பிடறதுக்கு முன்னாடி அந்த பித்தப்பையை தூக்கி வெளில போட்டுருவாங்க. நீங்க சிக்கன் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், கல்லு மாதிரி அதெல்லாம் பூஞ்சி கிடக்கும் அழுக்கு. நம்ம உடம்புல அப்படி உண்டு. செரிக்க முடியாத அழுக்குகளை வந்து அது சேர்த்து வச்சுட்டே இருக்கும், தூக்கி போட்டுருவாங்க. அதை சாப்பிடக்கூடாது, அது விஷம். அதுதான் நஞ்சு எடுத்துட்டு சாப்பிடுவாங்க. ஆட்டு கறியா இருந்தாலும் அது நீங்க பார்த்து, அதுதான் விஷம்னு சொல்றாரு. நஞ்சு பைன்னு குறிச்சுக்கோங்க. பித்தப்பை. செத்த மாடு அறுக்க வேணும் ஓனையினாரு. இந்த ஜாதிக்கு நீ வந்துட்டாக்கா செத்து போன மாடு அறுக்கணும்பா. சேரிக்கெல்லாம் பங்கிடணும். ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலும் அழுக வைப்போமே, அதை எடுத்து உமக்கு நன்றாய் அடி அறுப்போம். ஆட்டுத்தோலையும் மாட்டுத்தோலையும் தண்ணியில போட்டு ஊற வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். அதை எடுத்து அடி அறுக்கிறதுனாக்கா செப்பலினுடைய பேஸ், நம்ம கால் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அடின்னு பேர். செருப்பினுடைய அடின்னு குறிச்சுக்கோங்க, அல்லது பேஸ் ஆஃப் த செப்பல் கூட குறிச்சுக்கலாம். டோன்ட் ரைட் இட் இன் எக்ஸாம். பரிச்சை இதெல்லாம் புரியறதுக்காக நம்ம வந்து அடி அறுப்போம், சுவடு தைப்போம், வாறு அறுப்போம். அடி அறுப்போம், அதுக்கு மேல அடுத்த லேயரா வச்சு சுவடு தைப்போம். வாரனா உங்களுக்கு தெரியும், நம்ம கட்டவரில் மாட்டிட்டு நிக்கிற அந்த வார வச்சு அறுப்போம். இதெல்லாம் தெரியும். அதை எடுத்து கடைக்கு கடை கொண்டு விற்போம். கடையில போயிட்டு எங்களுக்கு ஒரு பேஸ் பிரைஸ் வச்சு, ஐயா இது 20 ரூபாய், அவன் 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லுவான். அதை எடுத்து கடைக்கு கடை கொண்டு விற்போமே. அது மட்டும் இல்ல, சாராயம் கள் குடிப்போம் வெறி பிடித்த பேர். எங்களுக்கு பொழுதுபோக்கு அது இதுனா என்னமா, சாராயம் கல்லு குடிப்போம், ஜாதியிலே சக்கிலியன் உண்மை. மனப்பாடம். ஒரு 5 நிமிஷம் கேப் கொடுக்க போறோம், நான் படிக்க போறோம். நான் எல்லவோ எங்கள் குலம் போனையினாரே, நாற்றமுள்ள விட கெடுப்போம் ஓனையினாரே, செத்தமாடு அறுக்க வேணும் ஓனையினாரே, சேரிக்கெல்லாம் பங்கிடனும் ஓனையினாரே, ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலும் அழுக வைப்போமே, அதை எடுத்து உமக்கு நன்றாய் அடி அறுப்போமே, அடி அறுப்போம், சுவடு தைப்போம், வாறு அறுப்போமே, அதை எடுத்து கடைக்கு கடை கொண்டு விற்போமே, சாராயம் கள் குடிப்போம் வெறி பிடித்த பேர், சாதியிலே சக்கிலியன் நானையினாரே.
எதுக்காக ஐயா பாடுறாருன்னா ஐயா குரல் நல்லா ஆயிடுச்சுன்றதுக்காக கிடையாது. நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் இசை ஒழுங்கு கூறியது. நாம கதை படிக்கிறதுக்காக வேகமா கிடுகிடுன்னு படிச்சுட்டு சாம்ப சிவநாதர் போல் இருக்கிற சுவாமி சக்கிலிச்சு நாங்கள் இந்த பொருத்துமோ பூமி இந்த பூமி அப்படி பாடுவோம். டியூன் உண்டு. நாட்டுப்புற மக்கள் பாடுறதால தேமா புடிமாலாம் இல்ல, அது எல்லாமே உண்டு. நம்ம ஒரு 4 வரி அல்லது 8 வரி நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்குவோம், பார்ப்போம். முக்கியமான இடம் தீண்டாமை பற்றி எழுதுவதற்கு ஒரு முக்கியமான மெட்டீரியல் மேல இருக்கிற அந்த 2 வரி, அது யாரும் சொல்றதுனால சொல்லலாம். சாம்ப சிவநாதர் போல் இருக்கீர் சுவாமி சக்கிலிச்சு நாங்கள் தீண்ட பொறுக்குமோ பூமி பூமி என்றவர். அது 2 வரையும் முதல்ல சொல்லலாம். ஒரு 2-3 பேர் வாய்ப்பு தருவோம், அப்புறம் கீழே வரலாம். சொல்லுங்க. என்னடா கிரிக்கெட் ஆஃப்லைன் ஆன்லைன் சாரி ஆன்லைன்ல முதல் 2 வரி, இந்த 2 வரி மட்டும். சாம்பசிவநாதர் போல் இருக்கிற சுவாமி சக்கிலிச்சு நாங்கள் தீண்ட பொறுக்குமோ பூமி. முக்கியமான மாதிரி பொறுக்குமோ பூமி. சொல்லுங்க. நான் சொல்றேங்க. சொல்லுங்கம்மா. சாம்பசிவநாதர் போல் இருக்கிறீர் சாமி சக்கிலிச்சு நாங்கள் தீண்ட பொறுக்குமோ பூமி. டெல்லி பாப். ஆன்லைன்ல வேற யார் சொல்றீங்கம்மா? ஐயா நான் சொல்றேங்க. சாம்பசிவநாதர் போல் இருக்கிற சுவாமி சக்கிலிச்சு நாங்கள் தீண்டாமை பொறுக்குமோ பூமி. தீண்ட பொறுக்குமோ முரளிகிருஷ்ணன். அடுத்தமா வேற ஐயா நான் சொல்றேன் ஐயா. மோகனப்பிரியா. சொல்லுமா மோகனா. சாம்ப சிவநாதர் போலிருக்கிறீர்கள் சுவாமி சக்கிலிச்சு நாங்கள் தீண்ட பெருகுமோ பூமி. பொறுக்குமோ பூமி. தீண்ட பொறுக்குமோ பொறுக்குமோ பூமி. அஃபீதையா. சாம்ப சிவநாதர் போல் இருக்கிறீர் சாமி சக்கிலிச்சு நாங்கள் தீண்ட பொறுக்குமோ பூமி. பூமி. வேற யார் சொல்றீங்களாமா? பிரியமா, பிரியலட்சுமி, புலிராஜா, வெங்கடேசன். கீழே இருக்க வரைக்கும் வருவோம். கீழே இருக்கிற 4 வரி சொன்னாலும் ஓகே, 8 வரையும் ட்ரை பண்ணி பாருங்க. 8 வரி அது 10 வரி ட்ரை பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் எடுத்து இன்னொரு தடவை படிக்க வேண்டாம்ல, பார்த்தாலே தெரியும். நான் படிப்பேன்டா, உங்களுக்கு படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகும். போன பேட்ச்ல 2 பேட்ச் முன்னாடி ஒரு பொண்ணு இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வாடினேன். அது விஷயமா ஏதாவது பேசிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்களேன். நான் ஏதாவது படிக்கிறேன் இல்லை, படிக்க விட்டாதானே சொல்ல முடியும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு. இந்த மாதிரி அதனால தான் நீங்க படிக்க சொல்லும்போது நான் அமைதியா இருக்கிறது. வேற என்னுடைய வீடியோ ஸ்பாட்லைட் வைக்கவே இல்லையா? கோகோஸ் இருக்கவங்க வைங்க. இப்போ உடனே வச்சிருவீங்களே. எனக்கு தெரியலையா கோகோஸ் இருக்கவங்களுக்கு? என்னுடைய வீடியோக்கு நேரா வச்சு ஸ்பாட்லைட் வைங்கம்மா. ஐயா நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க தம்பி. நாயல்லவோ எங்கள் குலம் ஓனையினாரே நாற்றமுள்ள விடக்கெடுப்போம் ஓனையினாரே செத்த மாடு அறுக்க வேணும் ஓனையினாரே சேரிக்கெல்லாம் பங்கிடனும் ஓனையினாரே ஆட்டுத்தோளும் மாட்டுத்தோளும் அழுக வைப்போமே அதையெடுத்து உமக்கு நன்றாய் அடியறுப்போமே அடியறுப்போம் சுவடு தைப்போம் வாதறுப்போமே அதையெடுத்து கடைக்கு கடை கொண்டு விற்போமே சாராயம் கல் குடிப்போம் வெறிபிடித்த பேர்
ஐயா சாதியிலே சக்கிலியன் நான் நயினாரே. வெரி குட், வெரி குட். வேற சொல்றீங்களாமா? 4 வரைக்கும் சொன்னா கூட இப்போதைக்கு ஓகே. அவர் 10 வரைக்குமே சொல்லிட்டாரு தெளிவாக. பார்க்காம சொல்லணும். ஒரு 2 பேருக்கு வாய்ப்பு சொல்லணும். சந்தத்தில் பாடாத கவிதை ஐயா நான் சொல்றேன் ஐயா. நான் சொல்றேமா? ஆ, நாயல்லவோ எங்கள் குலம் ஓ நயினாரே, நாற்றமுள்ள விடை கெடுப்போம் ஓ நயினாரே, செத்த மாடு அறுக்க வேண்டும் ஓ நயினாரே, சேதிக்கெல்லாம் பங்கிட வேணும் ஓ நயினாரே, ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலும் அழுக வைப்போமே, அதை எடுத்து உமக்கு நன்றாய் அடி பெருப்போமே, அடி பெருப்போம் சுவடு வைப்போம் வரப்பெருப்போமே, அதை எடுத்து கடைக்கு கடை விற்போமே கொண்டு விற்போமே, சாராயம் கல் குடிப்போம் வெடி பிடித்தோர் சாதியிலே சங்கிலியன் நான் நயினாரே. வெரி குட், வெரி குட். வெரி பிடித்த பேர். நாயென்னவோ எங்கள் குலம் ஓ நயினாரே, நாற்றுக்கொண்டு விளக்கெடுப்போம் ஓ நயினாரே, செத்த மாடர்க்க வேணும் ஓ நயினாரே, சேரிக்கெல்லாம் பங்கிட வேணும் ஓ நயினாரே, ஆட்டுத்தோலும் ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலும் மாட்டுத்தோலும் அழுக வைப்போமே, அதை எடுத்து உமக்கு நன்றாய் அடி அறுப்போமே, அடி அறுப்போம் சுவடு தைப்போம் வார் அறுப்போமே, அதை எடுத்து கடைக்கு கடை கொண்டு விற்போமே, சாராயம் கல் பிடிப்போம் வெறி பிடித்த பேர், சாதியிலே சக்கிலியான் நான் நயினாரே. பயங்கரமா படிக்கிறது. 10 வரையும் 3 இடத்துல மனப்பாடம் பண்றியம்மா. அப்பா அம்மாவுக்கு போன போடு, கிளாஸ் முடிஞ்ச உடனே சொல்லிடுவோம். சொல்லுங்க, வேற யாரும் சொல்றீங்கம்மா? 4 வரைக்கும் சொன்னா கூட போதும், படிச்சிட முடியும். ஆன்லைன்ல வேற யாருக்காவது வாய்ப்பு வருமா? இப்ப உடனே அவன் சொல்றான், கோபம் வேண்டாம் மாமனாரு சொல்ல கேளுமே, நீ என்ன உங்க பொண்ணுங்களை கட்டி வச்சுன்னா உன் ஜாதி ஜன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிக்கு நான் கூடயே வாழறேன் அப்படின்னா, தாய் தகப்பன் நீ அல்லவோ இன்று முதலுக்கு சாதி தன்னம் போல் நின்று வாரே உங்குடிலுக்கு அப்படின்றான். கேட்ட வாழைப்பகடிக்கு இப்ப என்ன பண்றான், நம்முடைய உனக்கும் எனக்கும் சம்திங் படத்துல கண்டிஷன் போடுவாங்கல்ல, இந்த நிலத்துல இவ்வளவு நெல்லு விளைவிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் பிரபு நம்முடைய ஜெயம் ரவிக்கு கண்டிஷன் போடுவேன். நீங்கெல்லாம் நான் சொன்ன ஒரு விஷயம் நம்ப மாட்டீங்க, நான் நடிச்ச ஷார்ட் பிலிம் பார்த்தா தான் நம்புவீங்க. அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஆடிஷன் வரைக்கும் நான் போயிட்டேன். ஏன்னா அதுக்கு கரெக்டா ஒரு 6 மாதம் முன்னாடி என்று தனியும்னு ஒரு ஷார்ட் பிலிம்ல நடிச்சு சிறந்த குறும்பட நடிகருக்கான விருது நான் தான் நெய்வேலியில் வாங்கினேன். அந்த வீடியோ பார்த்தாதான் ஐயோ அதை கதை விடுறேன். 13 நிமிஷம் இருக்கும். கிளாஸ் முடிஞ்ச உடனே சொல்லுங்க அனுப்புறேன். உனக்கும் எனக்கும் சம்திங்ல பிரபு நடிச்ச ரோலுக்கு என்னதான் நடிக்க வைக்கணும்னு டைரக்டர் உறுதியா இருக்காரு. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தா இன்னும் சென்டிமெண்ட் ஆகாத கதை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மள இது பண்ணாரு. அப்ப தயாரிப்பாளர் அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கணும் அது சொல்லி விட்டாங்க. இல்லைனாங்க உங்களுக்கு வேற தமிழையா கிடைச்சிருக்கேன். நிறைய திணிப்பில்ல பெரிய ஆளா கரெக்டா அதுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி நடக்கும். அந்த கண்டிஷன் போடுறாங்க இல்லையா, இவ்வளவு நாட்கள் இந்த ஏக்கர் நிலத்துல இவ்வளவு நெல் விளையணும்னு, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறாங்க. இவர் என்ன பண்றாரு, இவன் ஓடிடுவான்னு நினைச்சிட்டு 40 நாள் டைம் தரம்பா உனக்கு, நீ உன் குடிமையை அறுத்துட்டு பூணூல அறுத்துட்டு செருப்பு தைக்கிற வேலையெல்லாம் கத்துக்கிட்டு எங்களை மாதிரி ட்ரெஸ் போட்டு நீ வந்தீங்கன்னா உன்னை கட்டி வைக்கிறேன், 40 நாள் டைம் தரேன். என்ன கண்டிஷன் போடுற பாருங்க,
40 நாட்கள் இந்த வரி அட்டன் பண்ணிக்க. சக்கிலிய தொழில 40 நாள் கத்துக்கிட்டு நீ வந்து குடுமையையும் பூணூலையும் கலைந்துட்டு வந்தீங்கன்னா இதை கேட்டா ஓடிடுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா முத்துப்பட்டனை என்ன செஞ்சான்றதா கதையில ஆச்சரியம். அன்னைக்கு சாயந்தரமே இந்த கண்டிஷன்லாம் நிறைவேற்றிட்டு வந்தேன். அன்னைக்கு சாயந்தரம் வந்துட்டான். சொன்ன உடனே போயிட்டு அண்ணன் தம்பி கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறான். இப்பதான் அண்ணன்களை பார்க்க போறான். நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டேன். அண்ணன்களை பார்க்க போட உடனே அண்ணன்கள் சொல்றாங்க, என்னடு செத்த மாடா இருக்கிற ஜாதியில போய் கல்யாணம் பண்ண முடியும், பைத்தியங்கிட்ட முடிச்சுச்சாடா உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குகை மாதிரி இருந்த இடத்துல இவனை அடைச்சிட்டு இந்த பொருட்கள்லாம் தூக்கிட்டு அண்ணன்மார்கள் கிளம்பிட்டான். இந்த குகையை தள்ளிட்டு வெளியில வந்தா அது விக்ரமசிங்கபுரம். இப்போ இருக்கிற ஊரு திருநெல்வேலியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தை கூடக்கூடிய இடம் விக்ரமசிங்கபுரம் பேரு. அங்க போனா அங்க போயிட்டு போற வழியிலேயே குடுமையை அரிச்சு இருந்துட்டான், பூணூல் அரிச்சு இருந்துட்டான், செருப்பு தைக்கிறதுக்கான வாறு அது இதெல்லாம் வாங்கிட்டா, இடுப்புல கட்டிக்கிட்டா, அவங்க போற மாதிரி செருப்பை வாங்கி போட்டுட்டு வேற பட்டம் விக்ரமசிங்கபுரத்துல போயிட்டான். இந்த இடத்துல தீண்டாமைக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பேரா. அவங்க அண்ணன்மார்கள் கேட்கிற 2 கேள்வி, அதுக்கு இவன் சொல்ற பதில் வந்து முத்துப்பட்டனுடைய மனிதநேயத்துக்கு பயன்படக்கூடியது. அவங்க சொன்னாங்க, எப்ப செத்த மாட்டை சாப்பிடுற ஜாதியில போய் கல்யாணம் பண்ண போற அந்த குடும்பத்துக்கு போது பொதுவா நம்ம என்ன சொல்லுவாங்க, வேற ஏதாவது பதில் சொல்லுவோம். ஒரு அட்வொகேட்டிங், நம்ம எப்படி கருப்பு மலர்கள்ல காமராசன் வந்து எளிய மக்களுக்கு வழக்கறிஞராக இருந்தார். இப்போ சக்கிலியர் இனத்தினுடைய வழக்கறிஞராக முத்துப்பட்டன் மாறும். வழக்கறிஞரை குறிச்சு சக்கிலிய எண்ணத்துக்கான அட்வொகேட் என்ன சொல்றான், ஏண்டா உயிரோட இருக்கும்போது மாட்டினுடைய பால் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துக்கிறவங்களுக்கு பேர் உயர் ஜாதின்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, செத்த பிறகுதானே அவங்களுக்கு மாடு கிடைக்குது, அவங்க சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. 2வது ஒரு கேள்வி வச்சாங்க, வயல்ல இருக்கிற நண்டு புழு பூச்சிகள் எல்லாம் பிடிச்சி தின்றாங்களேடா, அவங்க இடம் கல்யாணம் பண்ணி போறீங்க. அதுக்கு இவன் பதில் சொன்னா, வயல்ல விளையிற பயிர்களை எல்லாம் உயர் ஜாதியில தூக்கிட்டு வந்துட்டீங்க, அவங்களுக்கு மீறது புழு பூச்சி தானடா. எவ்வளவு அன்பு பொருந்தவனா மாறிடாம சொன்னா. 2த்தையும் கேட்டான். புழுக்களை அது முக்கியமானது குறிச்சுக்கோங்க. அவனை வந்து இதுல போட்டு இது பண்றாங்க. அவன் வந்தான், வெளியில உள்ள வந்தான், பூநூலை பாருங்க, குடுமையை அறுத்தறிந்தான், பூநூலை கலைந்தான், தோல் வாங்கி செருப்பு தைத்து தோலிலே மாட்டிக்கொண்டு சேரிக்கு வந்தான். இங்க வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள செருப்பை விட்டுட்டு பொண்ணுங்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்காரு தலைவர். அப்ப அங்க இருந்து வந்தா பார்த்தோம்னா, ஐயோ யாரோ ஒரு ஆம்பளை செருப்பு இருக்குது, இவனுக்கு 40 நாள் கண்டிஷன் கொடுத்துருப்பான் இல்லையா. அதனால இவனை பத்தி அவர் எதிர்பார்க்கல, யாரோ ஒருத்தருக்கு செருப்பு விட்டு போயிருக்காங்களே, பொம்பளை பிள்ளைங்க வந்து தனியா இருக்கேன்னு பதவிக்கு உள்ள வந்தா உள்ள உட்காந்து பேசி பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுச்சு. இவன் சொன்ன 40 நாள் கண்டிஷனா இன்னைக்கு சாயந்தரம் நிறைவேற்றிட்டாங்க. பூணுல வெட்டிட்டான், குடுமையை அடுத்து அறிஞ்சிட்டான், செருப்பு அப்படியே அவங்களுடைய இன அடையாளத்தோட வந்துட்டான். அப்படின்னா உடனே கல்யாணம் வைக்கலான்னு அந்த அதிசயமான திருமண வைபத்தை வந்து இந்த இடத்த நாம வந்து ஒரு 10 மார்க்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா நம்ம போட்டுட்டு இருக்கோம். அது என்னன்னா, இது அந்த கால இனக்குழு வரவியலை பற்றி கேட்கும் போது அப்ப நடந்த சாதியத்தை வந்து உட்தலைப்பா பண்ணலாம், அக்கால சமுதாய பழக்கங்கள். ஒருவேளை முத்துப்பட்டன் கதையில் திருமணம் நடந்த முறையை கூறுகன்னு சொன்னாங்கன்னா இது எல்லாமே இருக்கு, சாதாரண முறைதான். ஆனா இதுல நாம பின்பற்ற எல்லாத்தையும் அவங்க பின்பற்றி இருக்காங்க. இனபாதிக்காரர் வள்ளுவன் வந்து முகூர்த்தம், வள்ளுவர்கள் அந்த காலத்துல வந்து நாள்கோள் குறிக்கிறவங்களா இருந்தாங்க, திருவள்ளுவரே அந்த எண்ணத்தை சேர்ந்தவர் தான் ஒரு செய்தி. முகூர்த்தம் பண்றாங்க, அப்ப நாள்கோள் பார்த்திருக்காங்க, அத்திமரம் நட்டிருக்கிறாங்க, ஆவாரம்பூ கொண்டு பந்தலிட்டு இருக்கிறாங்க, மணவரையில பகடைகளுடைய பெண்கள் எல்லாம் கூடி அந்த பொண்ணுக்கு வந்து இப்பெல்லாம் மேக்கப் பண்றோம்ல, பிரைடல் பிரைட் ரூம் வச்சு 6 மணி நேரம் ஆகும் அப்படின்னு. என்னது எத்தனை மணிக்கு? நாங்க 2 மணிக்கு எஞ்சி மேக்கப் போட ஆரம்பிச்சோம், பொண்ணு தூங்கட்டியா அம்மன் இருங்க, எல்லாம் முகூர்த்த நேரம் இன்னும் 10 நிமிஷம் இருங்க. இப்பதான் அந்த காலத்துல மேக்கப் பண்ணிருக்காங்க, வளையல், பாசி, காதில் பொன்னோலை, மஞ்சள் பருக்கை எல்லாம் பூசி, நெற்றியில் பொட்டு வச்சு, மையிட்டு, மூக்கு, இது பெண் அலங்காரம் குறிச்சுக்கோங்க சைட்ல அந்த 2 வரி. மூக்குத்தி எல்லாம் இது பண்ணிட்டு பெண்களை கூட்டிட்டு வராங்க, பெண்ணை கழிச்சிட்டு தோழிகள் வராங்க. முத்துப்பட்டன் அந்த வனமரத்துல உட்கார்ந்து இருக்கான், மங்கிலியம் நிறைநாழியும் வைத்து கணபதி கொண்டு வைத்து, பிள்ளையார் வழிபாடு 9ஆம் நூற்றாண்டு கூட தமிழ்நாட்டில் வந்துச்சு. மங்கிலியம்னா தாலி, உங்களுக்கு தெரியுது, மாங்கல்யம் நல்ல நாழி இதெல்லாம் கொண்டு வச்சு நல்ல நேரத்துல வச்சு பிள்ளையாரை வச்சு படைக்கிறாங்க. சந்திர சூரியன் தேவர்கள் சாட்சியாக, இதெல்லாம் தமிழருடைய திருமண முறைகள்ல 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு ஏற்படுகிற மாற்றம்.
தாலியை பூட்டினான் பொம்மக்கா திம்மக்கா, 2 பேரும் கழுத்திலேயே தாலியை கட்டுறாரு. பகடைகள் வந்து குலவையிடுதல். குலவையிடுதல்னா உங்களுக்கு தெரியும், சத்தம் போடுவாங்க பாருங்க, அப்புறம் குலவையிடுதல் பேரு. கண்ணு படாம இருக்கிறதுக்காகவும் இறைவனுக்கு காது கேட்கறதுக்காகவும் சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடும். அந்த மாதிரி குலவையிடுறாங்க. மாப்பிள்ளைக்கு காப்பு கட்டுறாங்க. பகடைகள்னாக்கா அந்த இனத்தை சேர்ந்தவங்க. வாழ பகடை சக்கிலி இனத்தினுடைய ஜாதி, செட்டியார் ரெட்டியார் முதலியார்னு சொல்றோம் இல்லையா, தெலுங்கர்களுடைய பகடை இனத்தனர். பரவாயில்ல, கேட்டது ரைட். காப்பு கட்டுவாங்கல்ல, இப்ப கூட சில பேர் கருப்பு கயிறு சிவப்பு கயிறு எல்லாம் கட்டிட்டு கட்டிருக்கேமா, கட்டல. அதான் மோகினி பிடிக்காது. நம்மள எங்க பார்த்தாலும் மோகினி பிடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனா வந்து மோகினி பிடிக்காது. காப்பு கையோடு பெண்கள் சாப்பாடு கொண்டு வந்து உறவு முறையா வைக்கிறாங்க. எல்லாருக்கும் தாரத்தைப்பட்டு அடிச்சுக்கிட்டு நல்ல நண்டு கறி சாராயம் நல்ல கல்யாணத்துல நல்லா சாப்பிடுறாங்க. இப்ப பாருங்க, இப்ப கதையில ஒரு முக்கியமானது, அன்னைக்கு இரவு பொம்மக்காமடியில் தலையும் திம்மக்காமடியில் காலும் வைத்து படுத்திருக்கிறான். மாடை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து சொல்றா. இவர் சண்டைக்கு போறாரு, அங்க அவர் கொல்லப்பட்டு விடுகிறார் என்று கதையை மாத்திட்டாங்க. ஏன் அந்த உயர் ஜாதியினர் இந்த கதைக்கு வருகிற போது, இது உங்களுக்கு தெரியும், சில திரைப்படங்கள்ல நாடகங்கள்ல பார்ப்பீங்க, முதல் இரவுக்கு முன்னாடி அவங்களை சேர விடாம பண்ணிட்டா ஜாதி கலப்பெருகிடாமல் ஆயிடும் அப்படின்ற மாதிரி இந்த உயர் சமூகத்தினுடைய பார்வை அப்படி இருக்கு. அதெல்லாம் முதல்வருக்கு முன்னாடி நடந்துட்டதா கதையை சொல்றாங்க. ஆனா உண்மையான கதையை வானமாமகளே ஆய்வு பண்ணி சொல்லுவாங்க. இவன் எழுந்து வல்லையத்தையும் தடி எடுத்துட்டு போறான், மாட்டை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு உடனே சண்டை போடுறான். அங்க வந்திருக்க கூட சண்டை போடும்போது எல்லாரையும் ஜெயிக்கிறான். இதுவும் உங்களுக்கு மனப்பாடம், வீட்டுல மனப்பாடம். இது முத்துப்பட்டனுடைய வீரம்னு குறிச்சுக்கோங்க. வாள் கொண்டு வெட்டி மடிந்தார் சில பேர், வல்லையத்தில் குத்தி மாண்டார் சில பேர், ஊளையிட்டு கொண்டுருண்டார் சில பேர், முட்டு மடிந்து கிடப்பார் சில பேர், பட்டபின் வெட்டாதே என்பார் சில பேர். எல்லாரையும் ஜெயிக்கிறான். 10-11 பேர் வந்தாங்க, அவங்க எல்லாரும் வெட்டிட்டான். ஒரே ஒருத்தன் மட்டும் புதர்ல மறைஞ்சிருந்தான். எல்லாரும் ஜெயிச்ச பிறகு எல்லாம் அடிபட்டு கிடக்குறாங்க, சிலர் இதாயிட்டாங்க. ஆத்துல போய் கத்திய கழுவலான்னு கீழே குனிஞ்சா அந்த நேரத்துல ஒளிஞ்சிருந்த ஒருத்தன் வந்து குத்துன உடனே இவன் திருப்பி குத்துனா 2 பேருமே அந்த இடம் இன்னும் இருக்கிறது. அதுக்கு பேரு படுகளப்பாறைன்னு முத்துப்பட்டன் கொல்லப்பட்ட இடம் இருக்கிறது. இப்ப நாய் வீட்டுக்கு ஓடுது. நாய் வீட்டுக்கு ஓடி பார்த்தாங்க, அவங்க வந்து நாய் வீட்டுக்கு ஓடுது. நாய் வீட்டுக்கு ஓடிட்டு இந்த பெண்கள் 2 பேரும் நம்பிக்கையோட வராங்க. எப்படி நம்பிக்கையோடு வராங்கன்னா, இவனுக்கு ஏதோ அடிபட்டு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு உணவு பெட்டி, நம்ம கிராமங்கள்லாம் கைப்பிடி வச்ச ஒரு சின்ன பக்கெட் மாதிரி இருக்கும் உணவு பெட்டி, பார்த்துருக்கீங்க. நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படிதான் எடுத்துருப்போம். நானே, எங்க அண்ணன், எங்க பெரிய தங்கச்சி 3 பேர் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம். என்ன பண்ணுவாங்க, 3 தட்டு எடுத்துக்குவோம். அம்மா அந்த பெரிய அந்த சட்டியில தூக்கு சட்டில தந்துருவாங்க. எங்க அண்ணன் வந்து 3 பேருக்கும் பிரிச்சு வச்சுட்டு போயிடுவார். பொரியல் ஒரே டப்பால எங்க அண்ணன் தூக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சட்டியில வந்து சோறு எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஏன்னா முத்துப்பட்டனுக்கு அடிதான் பட்டிருக்கோம், இறந்துருப்பான்னு நினைக்கு. வந்து பாக்குறாங்க, இறந்து கிடக்கு. முகத்தோட முகம் வைத்து முத்தமிட்டு கொண்டெழுந்தார். 4 கழியலையே 4 நீர் கூடலையே, தாலி கொண்டு வந்த தட்டானும் போகலையே, கொட்டி பறை எனக்கு கொத்து கொடுக்கலையே, கோண மணவரையில் வந்திருந்த தோஷம். சகுனம்னு குறிச்சுக்கோம். எப்பவுமே தவறுகள் நடக்கிறதுனாக்கா அந்த மணவரை கோணலாக இருந்தது. பட்ட மணவரையில் வந்திருந்த தோஷம் உண்டு அப்படின்னு அழுகுறாங்க. இப்போ வந்து உடனே சிங்கம்பட்டி ஜமீனை பத்தி சமீபத்துல ஒரு படம் வந்து சிவகார்த்திகேயன் எடுத்து, என்ன படம் வந்து, சிங்கராஜாவா, சிங்கம்பட்டி ஜமீனை பத்தி பேர் என்னமா, சிவகார்த்திகேயன் வந்து நடிச்ச ஒரு படம் வந்து சிங்கம்பட்டி ஜமீனை பத்தி, ஒரு 3 வருஷம் முன்னாடி. படத்து பேர் உங்களுக்கு யாரும் ஞாபகம் வருதா? சிங்கராஜாவா, சீமராஜான்னு ஒரு படம். ஆக்சுவலா சிங்கம்பட்டி ஜமீனுடைய தற்போதைய வாரிசு அண்மையில தான் இறந்துட்டாரு. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் இறந்தாரு. அவரை நான் பார்த்திருக்கேன். நான் ஒரு ஆவணப்படம் பெரியவரை பத்தி எடுத்திருந்ததால அவரை பத்தி ஆவணப்படம் வாய்ப்பு எனக்கு தான் கொடுத்தாங்க, நல்லி சில்க்ஸ்ல. அப்புறம் அவர் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்டணும், இங்கிலீஷ்ல பேசுவோம்.
இந்த அப்போ இவங்களுடைய முன்னோர் இருந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு இவங்க அனுமதி கேட்கிறாங்க தீப்பாயத்துக்கு. அவர் என்ன சொல்றாரு, நீ ஏமா தாவறீங்க, எங்க அந்தப்புறத்துக்கு வந்துரு ராஜா. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தீப்பாயத்துக்கு அனுமதி கேட்டு தீப்பாயிறாங்க. இதுவே கதையில சேர்க்கைதான். சிங்கப்பட்டி ஜமீனே அது இல்லை, அது பின்னாடி தெரிஞ்சுக்கோ நாம. மண்ணா துணைமனும் உயர்குலத்தான், அதனால எங்களுக்கு இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தீப்பாயிறாங்க. தீப்பாய்ந்த பிறகு பட்டண உடல் பரவும் போது மனைவி தீக்குளித்து உயிர் விட்டார்கள். தேவர்கள் எல்லோரும் வந்து பொம்மக்கால் திம்மக்கால் மூவரையும் வாழ்த்தி மேல கூட்டிட்டு போறாங்க. அப்படிங்கிறத இந்த கதை முடிகிறது. இந்த கதை இவ்வளவுதான். இப்ப 3 ஆய்வுகளை இவர் பண்றாரு. இந்த 3 ஆய்வுகள் என்னன்றதை நம்ம விரைவாக பார்ப்போம். 3 ஆய்வுகள் நம்ம என்னென்னு நம்ம சொன்னோம்னா, ஒன்று காலகட்டம் குறித்த ஆய்வு. காலகட்டம், இந்த பீரியட், இந்த கதை நிகழ்வு காலம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கோங்க. எதிர்க்கும் சமயத்தில் இருக்கு இல்லையா, அது வந்து 1ன்னு போட்டுக்கோங்க. இதுதான் காலகட்ட ஆய்வு. கதை நிகழ்வு காலம் குறித்த ஆய்வு. எதிர்க்கும் சமயத்தில் மலையாள பகுதியில் உள்ள தனித்தனி சிற்றரசுகள் திருவிதாங்கூரோடு 3 காரணங்களால இதை வந்து 1658க்கும் 1738க்கும் இடைப்பட்ட பகுதியில 3 காரணங்களால இவர் நிறுவனாரு. 1, குற்றால குறவஞ்சி. குற்றால குறவஞ்சியில ஆரிய நாடுன்னு வருது. இந்த கதையில ஆரிய நாடு வந்தது இல்லையா, குற்றால குறவஞ்சி என்ற இலக்கியத்திலேயே ஆரிய நாடு வர்றதால முத்துப்பட்டன் கதையினுடைய நிகழ்வு தெரியல. ஆனா இவரும் ஆரிய நாடுன்றாரு, குற்றால குறவஞ்சி ஆரிய நாடுன்றாரு. குற்றால குறவஞ்சி எழுதப்பட்ட காலம் எதுன்னு ஆய்வு பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. தமிழ்நாட்டை ஆண்டுகளி எப்படி பொருத்தினாங்கன்றதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஆங்கிலேயர்கள் இலங்கை ஆண்டுகிட்டு இருந்த போது இலங்கையில மகாவம்சம் தீபவம்சம்னு 2 வரலாற்று நூல்கள் கிடைக்கின்றன. கயவாகு என்கிற மன்னன் வந்து அங்க ஆட்சி செய்யறான். தமிழ்நாட்டுல கண்ணகி சிலை வைக்கிற விழாவுக்கு கயவாகு வந்துட்டு போனான். இது அந்த வரலாற்றுல இருக்கு, இங்கேயும் இருக்கு, சிலப்பதிகாரத்துல இருக்கு. கயவாகுவே கிபியில எதுன்னு பொருத்திட்டாங்க. கிபி 142 இதுன்னு பொருத்திட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு வரலாறு எழுதப்பட்டிருக்குது. ஆனா இது வேற வரலாறு. திருவள்ளுவர் ஆண்டு, தமிழ் ஆண்டு இப்படிலாம் எழுதப்பட்ட ஒரு ஸ்கேல் இருக்கு. என்ன பண்ணாங்க, இந்த ஸ்கேலையும் அப்படியே பொறுத்திக்கிட்டே வரும்போது சேரன் செங்குட்டுவனுக்கு நேரா கொண்டு வந்து இலங்கையினுடைய கயவாக வச்சுட்டாங்க. வச்சுட்ட பிறகு இது 142 இது 142 இல்லையா, அப்புறம் மீது எல்லாருடைய வருஷமும் தெரிஞ்சு. அந்த மாதிரி நம்முடைய முத்துப்பட்டன் கதையினுடைய நிகழ்வு காலத்தை என்ன பண்றாங்க, முத்துப்பட்டன் கதையிலயும் ஆரிய நாடு இருக்கு, குற்றால குறவஞ்சிலையும் ஆரிய நாடு இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே நேரத்தில் தான் இருந்திருக்கும், ஒரு 30-40 வருஷம். அப்ப இதை பொறுத்துட்டா இந்த கதை நிகழ்வு காலம் எதுன்னு தெரியும்னு ஆய்வு பண்றாரு பணமாமலை. குற்றால குறவஞ்சி எப்ப எழுதப்பட்டதுன்றதுக்கு ஒரு ஆதாரம் கிடைக்கிறது. குற்றால குறவஞ்சி எழுதுனது யாருமா? ஐயா திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட ராசப்ப கவிராயர் ஸ்கூல்ல படிச்சீங்கல்ல. ஓட காண்பது பூம்புனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது வேதியர் உள்ளம்னு ஒரு பாடல் கூட உங்களுக்கு மனப்படத்துல. திரிகூட ராசப்ப கவிராயருக்கு விஜயரங்கநாத தொண்டைமான் பரிசு கொடுத்ததனுடைய கல்வெட்டும் செப்பேடு கிடைக்கிறது. அதை வச்சு இந்த இதை வச்சு எழுதுறாரு. அவர் எழுதுறாரு, குறவஞ்சி பாடியதற்காக குறவஞ்சி ஆசிரியருக்கு நிலம் மானியமாக பெற்றுள்ளார். இது சாலிவாகன சகதாப்தம் 1640க்கு சொல்லான் என்ற கொல்லம். இங்கே தமிழ்நாட்டுல சாலிவாகன சதாப்தம் இருந்தது, சேரநாட்டுல கொல்லம் ஆண்டு இருந்தது. அது ரெண்டுத்தையும் பொருத்தி முத்து விஜய ரங்க சொக்கநாத நாயக்கர் அவர்கள் திருக்குத்தாலம் திரிகூட ராசப்ப கவிராயருக்கு பொறுப்பு பட்டயம் எழுதி கொடுத்தது 1718. அப்போ முதல் ஸ்கேலுக்கு வராரு 1780. இது குற்றால குறவஞ்சி எழுதப்பட்ட காலம். 2வது ஒரு செய்திக்கு வராரு. அது என்ன பார்ப்போம். இது என்னன்னா, இந்த சக்தியர்கள் ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாங்கன்னாக்கா, விஜயநகர பேரரசு கிருஷ்ணதேவராயருடைய படைகள் தமிழ்நாட்டை கைப்பற்றிய போது இந்த நாயக்க மன்னர்கள் தங்களோடு செருப்பு தைப்பதற்காக இவங்களை கூட்டிட்டாங்க. சில பணக்காரங்க வீடு எல்லாம் சமைக்கிறதுக்கு ஒரு அம்மா வச்சிருப்பாங்க. இப்போ நாங்க மதுரைக்கு ஒரு ஐயா வீட்டுக்கு போனோம், கொஞ்சம் பெரியவங்க, 77 வயசு 74 வயசு, பிள்ளைங்க ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க வீட்டுல இருக்கிற மாடி போர்ஷன்ல சமைக்கிறதுக்கு ஒரு அம்மா வச்சிருக்காங்க.
அம்மாவும் அவங்க பையன் படிக்கிற பையன் மாடியிலே ஒரு போர்ஷன் கொடுத்துட்டான். அவன் அங்கேயே இருப்பாங்க. எங்கேயாவது பெங்களூர் திருச்சிக்கு போனா இவங்களையும் கார்லயே கூட்டு போயிடுவாங்க. அவங்க அங்க வந்து சமைச்சு தருவாங்க. நல்ல சம்பளம் தராங்க, நல்லா பாத்துக்கிறாங்க, லீவ்லாம் தராங்க. லீவ் தரும்போது ஹோட்டல்ல வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நாயக்கர்கள் இங்க வரும்போது செருப்பு தைக்கிற சக்கிலியர்கள் பல்வேறு தொழில் செய்யறவங்களை கூட கூட்டு வராங்க. அப்ப சக்கிலியர்களையும் இவங்க கூட்டிட்டு வராங்க. என்ன கொடுமைன்னா, இந்த வரிதான் ரொம்ப முக்கியமான வரி. மூட நம்பிக்கை உள்ள நாயக்கர்கள் கோயில் கட்டும் பொழுதும் அணைகள் பாலங்கள் கட்டும் பொழுதும் நரபலி கொடுப்பது உண்டு. தான் சிக்கல் கதையினுடைய. நரபலி கொடுத்துருவாங்க. நரபலின்னா என்னமா, மனிதனே வெட்டிடுது. ஆடு மாடு கோழிகளை வெற்ற மாதிரி மனிதனை வெட்டிட்டு இப்பவும் பாக்குறோம். சில மூடத்தனமான இதுல பெத்த பிள்ளைய கூட ஒரு 2 மாதங்கள் முன்னாடி, அதெல்லாம் நீங்க பார்க்காம இருக்குது நல்லதுதான். என்னுடைய சேனல்ல யூடியூப்ல ஒரு பொண்ணையே ஒரு சாமியார் சொன்னான்னு அதை வெட்டிட்டா அவ்வளவுதான், நீ வந்து கோடீஸ்வரன் ஆயிடுற, இந்த அமாவாசையில இந்த பௌர்ணமி இல்லைன்னு சொல்லிட்டு கொலைகேசுல உள்ள போயிட்டாங்க. இந்த மாதிரி நரபலி எடுக்கிற பழக்கம் இருந்ததால இவங்க நரபலிக்கு என்ன பண்ணுவாங்க, அதிக கேட்பார் இல்லாத இந்த சக்கிலியர் இனத்து இளைஞர்களை நல்லா வாட்டசாரமா வளர்ந்துருக்கிறான்னா ஒருத்தர் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. நல்லா சோறு போட்டுட்டே இருப்பாங்க. கோயிலு அணை கட்டும்போது கூட்டு போய் வெட்டி. இதனால என்ன பண்றாங்க, இவர்கள் எல்லாம் தப்பிச்சு இவங்கிட்ட இருந்தா வெட்டிட்டு வாண்டான்னு சொல்லிட்டு குடும்பமா மூவ் பண்றாங்கல்ல, மைக்ரேஷன். இங்க இருந்து வேற இடங்களுக்கு மூவ் பண்ணி போறாங்க. பாருங்க, இப்ப குடியரசு தங்கள் பரம இவற்றை கவனிக்கும் எடுத்து மதுரையில் திருமலை நாயக்கர் அந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். திருமலை நாயக்கர் எப்ப கட்டுனாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இது முதல்ல கிருஷ்ணதேவராயர், அடுத்தது திருமலை நாயக்கர், கிருஷ்ணதேவராயர் எப்ப சண்டை போட்டாரு அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்கா, கிருஷ்ணதேவராய ஆட்சி காலத்துல விஜயநகர பேரரசு இங்க வந்தது. அதுக்கப்புறமேட்டு மதுரையில வந்து இவங்க திருமலை நாயக்கர் கட்டணம் கட்டுறாரு. அது 1623 இருந்து 1655 வரைக்கும் உள்ள காலகட்டத்துலதான் 300 ஆண்டுகளுக்கு முன் எல்லா இடங்களுக்கும் ஆரிய நாட்டை போயிட்டு இவங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அங்க போய் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 3 வரலாற்று காரணங்களை அவர் பொறுத்துட்டு இதுக்கு கரெக்டா ஒரு காலம் கொடுக்கிறாரு. இது 1658க்கும் 1738க்கும் இடைப்பட்ட இந்த 80 ஆண்டுகள்ல ஏதோ ஒரு வருஷத்துல நடந்த கதப்பான்னு ஒரு முடிவுக்கு வரும். குறித்து விரிவாக நம்ம எழுத போறதில்ல, ஒருவேளை கேட்டாலும் கேட்டுடலாம். 3 காரணங்களால எந்த வருஷம் பிக்ஸ் பண்றாருமா, 1658 17ஆம் நூற்றாண்டினுடைய பாதியிலிருந்து தொடங்கி 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 80 ஆண்டுகளுக்குள்ள இது நடந்திருக்கு முடிவுக்கு வராரு. இதோட இந்த முதல் கதை முடிகிறது. அடுத்தது 2வது இதுக்கு வருவோம். கதை உண்மையா அப்படின்னு இடத்துக்கு வராரு. இது 2வது ரோமன் லெட்டர் 2ன்னு போட்டுக்கோங்க. உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கதையில மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகள் எதுவும் கிடையாது. என்ன மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி? இப்ப ராமாயணம் மகாபாரதத்துல பாத்தீங்கன்னாக்கா, இங்க இருந்து நான் விடுறேன்னாக்கா அது அக்னி ஆஸ்திரம், அது நெருப்பு வரும். அவர் அங்க இருந்து தண்ணீர்ல ஜலாஸ்திரம் விடுவாரு. இது 2 சந்திச்சு இவங்க 2 பேரும் தூரமாக நின்று இருப்பாங்க. இந்த மாதிரி கதையெல்லாம் விடுவான். திடீர்னு 50 பேர் அடிச்சான், 100 பேர் அடிச்சான், மலையில பறந்து போனான், சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் கதையெல்லாம் வரும். இதுல ஒண்ணும் கிடையாது. இப்ப இருந்தாரு, கல்யாணம் பண்ணாரு, சண்டை போறதுக்கு போனாரு, 2-3 பேரை வெட்டினாரு, குத்தினாங்க, செஞ்சு போயிட்டு. மனித சக்திக்கு அப்பாற்பட்ட செய்திகள் எதுவும் கிடையாது. புராண கதைகளில் தெய்வீக சக்தியில் நிகழும் கதைகள் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில சக்திகள் இருக்கும். ஆனால் இதுல இல்லை. பழகை நல்லூர் இசைக்கு கதையில் காதலி கொலை செய்த கோயில் பூசாரி சக்தியாகவும், கொலை செய்யப்பட்ட கோயில் முறைக்காரி சோழன் மகன் நீதியாகவும் தோன்றி மறு ஜென்மத்தில் அவனை அவள் பழிவாங்குகிறார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாது. 300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சமூக சூழ்நிலையில் செயல்பட்ட சக்திகளை காட்டுவது பட்டன் கதை நாம் அறிந்த சரித்திர உண்மைகளிலிருந்து மாறுபடல். இதே மாதிரி ஒரு கதை இருக்கிறது, சின்னத்தம்பி கதை. சின்னத்தம்பி கதையும் இதே மாதிரிதான். ஒரு தாழ்த்தப்பட்ட இளைஞன் வந்து பெரிய ஆளா வர்றது வந்து ஏத்துக்காத உயர் ஜாதியினர் அவனை கொண்டுடுறாங்க அப்படின்றது. இதே நேரத்துல அதே மாதிரி கதைகள் எக்கச்சக்கமாக நடந்தது.
அது மட்டுமல்ல, இது வந்து கற்பனா பாத்திரங்கள் எதுவுமே கிடையாது. முத்துப்பட்டன் பாருங்க, முத்துப்பட்டனுடைய கேரக்டர் ஸ்கெட்சுக்கு பயன்படக்கூடிய 4-5 வரி ஐயா எழுதியிருக்காங்க. முத்துப்பட்டன் பொய்மையை எதிர்த்தவன், சாதியை துறந்தவன், தான் தேர்ந்து விட்ட குலத்திற்காக உயிர் விட்டவன், தன்னால் பெண் கொடுத்த குலத்துக்கு அழிவு வராமல் பாதுகாக்க தன்னுயிர் கொடுத்தவன், அவனை காமப்பித்தன் என்று வர்ணிக்க சிலர் முயலுகிறார்கள். அவன் அண்ணன்மார்களும் வாதாடுவதையும் செருப்பு தைத்து விற்று பகடைகளது சமூக வாழ்க்கையில் 2 கலந்து விட்டதையும் மறைக்க அவர்கள் முயலுகிறார். உயர்ந்தவன் தான். ஒரு குறை இருக்கிறது. அதான் காமப்பித்தன் அவன் ஏன் சொல்றாங்கன்னா, 2 பெண்களை அவன் திருமணம் செய்து கொண்டான் இல்லையா, அது ஒரு ஆணாதிக்க சிந்தனைன்னு ஆய்வாளர்கள் கருதுகிறார். இன்னைக்கு நடக்கக்கூடிய சொரிமுத்தையர் கோயில்ல நடக்கக்கூடிய தீக்குளிப்பு வைபவம், அதுக்கு வந்து நம்முடைய சிங்கம்பட்டி ஜமீன் கிட்டதான் பாத்திமாலையை வாங்கி போட்டுக்கிட்டு இவங்க நெருப்புல நடக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கதை உண்மை என்று தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, பட்டவராயன் கோயில் இப்ப இருக்கு. பொதிகை மலையில காரையாறு அணைக்கட்டிலிருந்து 1.5 மைல் தூரத்துல பட்டவராயன் கோயில் இருக்கிறது. சொரிமுத்தையன் கோயிலுக்கு வடக்க இருக்கிறது. இந்த கோயில்ல 3 சிலைகள் இருக்கின்றன. முக்கியமான ஆதாரம் கதை உண்மை என்பது. ஒண்ணு பட்டவராயன் சிலை, இடுப்பில் ஜல்லடம், கையில் வெள்ளையத்தோட இருக்கு. மற்றொன்றில் சூர் கத்தி இருக்கு. தலையில முண்டாத்து, முறுக்கிவிட்ட மீசை, சாய்ந்து விழுவது போன்ற நிலை. மொத்தத்தில் கலைத்திறன் மிக்க சிற்பி தன் ஆர்வம் முழுவதையும் கொட்டி செதுக்கியுள்ளது போல தோற்றம் அளிக்கிறது. ஒரு பக்கத்தில் திம்மக்கா, இடுப்பில் கூடை, ஒரு கை கூடை அணைத்திருக்கிறது. இச்சிலை பட்டவராயன் சிலைக்கு மற்றொரு புறம் உள்ள பெண்ணுரை சிறுவது சற்று உயரமானது. திம்மக்கா பொம்மக்காவை சில பேர் கதையில பொம்மக்கா திம்மக்கான்னு எழுதுவாங்க. நான் வேணுட்டுதான் திம்மக்கான்னு, திம்மக்கா தான் அக்கா. திம்மக்கா அக்கா, பொம்மக்கா வந்து தங்கச்சி, திபோ அப்படின்னு. திம்மக்காவோட பொம்மக்கா சின்னதா இருக்கேன். இவங்க கூட வச்சிருக்காங்க, அவங்க கையில களத்தம் வச்சிருக்கிறாங்க. இவர் தடி போன்ற சிலைகள் வன்னியரை ஏற்றி சண்டை செய்யும் போது உபயோகத்தால் சொல்லப்படுகிற அவர், ஏன்னா 1700 போட்ட சண்டை தானே, அந்த எழுத்து போட்ட வால், அந்த கேடயத்தெல்லாம் இன்னும் கோயில்ல வச்சிருக்காங்க. அதான் உண்மையா அவர் பயன்படுத்துன்றாங்க. வைக்க முடியும், 300 ஆண்டுகள் தானே ஆகுது, அதனால வச்சிருக்க முடியும். அதனால அது இருக்கிறது. கோயிலுக்கு வெளியில வந்து பூச்சி நாய், காட்சி நாய்ன்னு 2 நாய் உருவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதனால அது மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமான ஆதாரம் என்னன்னா, இந்த கதையில வரக்கூடிய ஊர்கள் எல்லாம் இப்பவும் இருக்கிறது. இந்த பிளேசஸ் மென்ஷன் இன் தி சாங் வந்து எக்ஸிஸ்ட் ஸ்டில், இப்போ இருக்குது. ஸ்டில் எக்ஸிஸ்ட் இன் திருநெல்வேலி. பசுக்கிடை விளை இன்னும் ஒரு ஊர் இருக்கு. அதுதான் வாழப்பகனுடைய பசுக்கள் பாதுகாக்கப்பட்ட இடம். கச்சை கட்டி முடுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அதுதான் இவங்களுக்கு சண்டை நடந்த இடம். படுகட பாறைன்னு ஒரு இடம் இருக்கு, அதுதான் முத்துப்பட்டன் கொல்லப்பட்ட இடம். அறத்தடித்துறை அல்லது பூஜை துறைன்னு இருக்கு, அதுதான் அவன் பூஜை செய்த முதல்ல பூஜை செய்யும் போது பெண்களை பாக்குறாங்களா, அந்த இடமும் இருக்கு. இது மட்டும் இல்லாம தொட்டியர் வளர்த்தைன்னு ஒரு பகுதியும் இருக்கு, இப்போ இருக்கிறது. அது வந்து சக்கிலியர்கள் வாழுகிற இடம். இதனால இதுல இன்னொன்னு இருக்கு, கொஞ்சம் தள்ளி வரும், இவங்களுக்கு திருமணம் நடந்த அந்த ஊரும் இருக்கிறது. வேற ஒரு பக்கத்துல இருக்கும், நான் எப்பவும் எடுத்து காட்டிடுறேன். இந்த காரணங்களால கதை வந்து உண்மையா நடந்தது. கொஞ்சம் பின்னாடி வருதா பாருங்க, உங்களுக்கு யாரும் கிடைக்காது. திருமணம் நடந்த அந்த ஊர் பேரு விக்ரமசிங்கபுரம். அந்த ஊரும் இருக்கு, எல்லாம் பிறகு நடுவில் படிக்கணும். இன்னொரு ஊர் பேரும் நடுவில் வரும். அப்போ கதை உண்மைன்னு ஐயா முடிவுக்கு வராரு. கதை வந்து உண்மையான கதை. ஏனென்றால் கதையில இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து இந்த பாடல்களாக இருக்கு. அந்த நிகழ்வு இடங்கள் இருக்கிறது, கதையினுடைய இதெல்லாம் இருக்குன்றதால இதை வந்து உண்மையான கதை என்று அவர் ஐயா ஆய்வு பண்ணி எழுதுறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. கதையின் உயிர் நாடு.
இவ்வாறு எல்லா ஊர்களும் இருக்குது. என்னென்ன ஊர்கள்லாம் இவர் சொல்றாரோ அந்த ஊர்கள் எல்லாம் இருக்கு. பத்துக்கடை விலை இருக்கு, கச்சை கட்டி முடுக்கு இருக்கு, படுகடை பாறை இருக்கு, அரசடித்துறை இருக்கிறது, தொட்டியர் வலத்தை இருக்கிறது. இதனால கதை உண்மைன்னு எழுதுறாரு. 2வது ஆய்வும் முடிஞ்சு. 3வது ஆய்வு ரொம்ப முக்கியமானது. கதையின் வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கு. கதையினுடைய வேறுபாடுகள் எது? ரோமன் லெட்டர் 3ன்னு போட்டுக்கோங்க. கதை வேறுபாடு. ஒரு கதை, நாட்டுப்புற கதை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல ஏன் வேறுபாடு நடக்கிறது என்றால், அந்த கதைக்கு ஸ்பான்சர் பண்றாங்க இல்லையா? இந்த ஆண்டு இந்த திருவிழா நடக்கிறதுக்கு ஒரு உயர் ஜாதியினர் தொகை கொடுத்து இது பண்றாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க என்ன பண்றாங்க? கதைப்பாட்டை கேட்கறாங்க. ஏன்னா அந்த கதை எப்படி இருக்கு, கதையை மாத்தி பாட்டுன்றாங்க. ஏன்னா அவங்க தானே டொனேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லு பாட்டு பாடுற பாடகருக்கு இவங்க தான் காசு தரப்போறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு வியப்பா இருக்கு. ஏன்னா இது ஒரு பையன் சக்திவேல் இனப்படத்தை கல்யாணம் பண்றது கல்யாணமா? இது ஒரு கதையாது. கதையை மாத்துறான்றாங்க. கதையில எங்கெங்கெல்லாம் அவங்க கை வச்சாங்கன்றத நம்பர் போட்டு எழுதுறாரு. முதலில் முத்துப்புலவர் 2 பேரை அவர் சந்திக்கிறாரு. அந்த 2 பேர் பேரையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு முத்துப்புலவர், இன்னொருத்தவர் சுப்பிரமணிய கவிராயர். இவங்க 2 பேர்கிட்ட இருந்துதான் இந்த பாடலுடைய கதையை கேட்டு எழுதுறார். முதல் முத்துப்புலவர் என்பவர் பாடி வரும் வில்லுப்பாட்டை கவனிக்கலாம். பொம்மக்காவும் திம்மக்காவும் பிறப்பில் தக்கிலிய பெண்கள் அல்லர்னு பாடுறாங்க. சக்கிலிய பெண்களே கிடையாது. இப்போ ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றதை விட கதையை ட்விஸ்ட் பண்ணி விட்டுறது. என்ன பண்றது? பொம்மக்காவும் திம்மக்காவும் பார்ப்பனர் வீட்டுல பிறந்தவங்க, அவங்களை கொண்டு வந்து காட்டுல விட்டுட்டாங்க. புரியுதுங்களா? அவங்கள சக்கிலியர்கள் எடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா பாருங்க. ஐயர் வீட்டு பசங்களை காட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க, சக்கிலியர் எடுத்து வளர்த்தாரு. அப்படின்னா என்ன ஆயிடுது? முத்துப்பட்டனும் பிராமின்னு, சக்கிலியர் பொம்மலமா திம்மக்காவும் பிராமின் ஆயிடுது. அப்படி கதையை மாத்தி பாக்குறாங்க. முதல்ல பொம்மக்கா அவருடைய பிறப்பு விசித்திரமானது. ஒரு பிராமணர் வீட்டில் பசு ஒன்று இரவோடு இரவாய் எருக்குழிக்கு விழுந்து இறந்தது. காலையில் பசு இறந்ததை கண்ட பாவத்தை தொலைக்க அவர் காத்துட்டு போய்விட்டார். அவர் மனைவி பாவம் தீர உபகாசங்கள் இருந்து சிவபிரான் அருளால் இரட்டை குழந்தைகளை பெற்றார். கணவன் இல்லாத போது இரட்டை குழந்தை பிறந்துச்சு. இது அசிங்கமான கதை. ஆனா இறைவன் அருளால்னு கதை விட்டுறாங்க. ஏதாவது ஊர்ல ஏதாவது திட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு காட்டுல கொண்டு வச்சுட்டாரு. காட்டுல ஒரு பாம்பு இந்த குழந்தைங்களை வளர்த்துதான். அப்புறம் வாழைப்பகடையும் வாழைப்பகடை மனைவி எடுத்து வளர்த்தாங்க. இதன் மூலமா என்ன பண்ணிடுறது? பொம்மக்கா திம்மக்கா ஒரிஜினலியா அவங்க பிராமின்ஸ் தான் அப்படின்னு கதையை ட்விஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஆனால் இவ்வாறு வில்லுப்பாட்டு பாடப்படுது. முத்துப்புலவரையே சந்திக்கிறாரு பலமாமலை. சொன்ன உண்மையை சொல்லிட்டாரு. பாருங்க என்ன சொன்னார் பாருங்க. அவரும் அவருடைய அப்பாவும் பாட்டனாரும் வில்லுப்பாட்டு பாடி வராங்க. மூவரும் பொம்மக்காவும் திம்மக்காவும் பகடையின் மக்கள் என்றே பாடி வருகிறார்கள். ஆனால் 25 வருடங்களுக்கு முன்னால் சில பிராமணர்களும் உயர் ஜாதிக்காரர்களும் கதையை ஆட்சேபித்தார்களாம். பிராமணன் சக்கிலிய பெண்களை கல்யாணம் செய்து கொள்ளும் கதை என்ன கதை என்று கேள்வி செய்தார்கள். சொரிமுத்தையர் கோயிலுக்கு மேல் ஜாதிக்காரர்கள் அதிகமாக வருவதால் இக்கதையை மாற்ற வேண்டும் என்று எண்ணி முத்துப்புலவர் அவ்வாறே மாற்றிவிட்டார். அப்போ உயர் ஜாதிக்காரங்க கேள்வி கேட்டதால என்ன பண்ணிட்டாரு முத்துப்புலவரு? இந்த மாதிரி ஐயருக்கு பிறந்தாங்க, பாம்பு எடுத்து வளர்த்தது, வாழைப்பகலை இது பண்ணாங்கன்னு கதையை நான் தாயா மாத்தினேன் 20 years back அப்படின்னு சொல்லிட்டார். கதையின் உயிர் நாடியே கீழ் ஜாதியில அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் கதையினுடைய உயிர் நாடி. அதை போய் மாத்தலாம் அப்படின்னு நிலப்பிரபுக்கள் அவங்கள நினைச்சிருந்திருக்கிறாங்கன்றது முத்துப்புலவர் உண்மையை கூறியதற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய குடும்பத்தினர் தான் வெகு காலமாக முத்துப்பட்டன் கதையை பாடி வருகிறார். அவர் உண்மையான கதையை சொல்லுகிற போது சரித்திரமன் சுப்பிரமணிய கவிராயரும் சொல்றார். அச்சுப்பாட்டுக்கும் இந்த கதைக்கும் உள்ள வேறுபாடுகள் நம்பர் போட்டு சொல்றாரு பாருங்க. சக்கிலிய பெண்கள் முத்துப்பட்டனை கண்டு ஆசைப்பட்டார்கள். வெகு நேரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். தங்களை அறியாமல் பாடிவிட்டார்கள். முத்துப்பட்டன் திரும்பி வழிமறித்தார். இது ஃபர்ஸ்ட் சீனையே மாத்துறது. என்னது? முத்துப்பட்டன் போய் பொம்மக்கா திம்மக்காவை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்கலையா? பொம்மக்கா திம்மக்கா 2 பேரும் இவருடைய அழகுல மயங்கிட்டாங்க. அப்படின்னாக்கா கொஞ்சம் உயர் ஜாதியினருக்கு ஒரு எட்ஜ் கிடைக்குது இல்லையா? இந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணுங்க கிட்ட கெஞ்சலையா? அந்த 2 பொண்ணுங்களை தான் இவனுடைய அழகுல மயங்கிட்டாங்கன்னு முதல் கதையில சிக்கலை மாத்துறாங்க.
இது எம்ஜிஆர் படங்கள்ல இருக்கும். சிவாஜி படங்கள்லாம் சிவாஜி போய் காதலிக்கிறேன்னு பாரு. எம்ஜிஆர் படங்கள்லாம் ஹீரோயின் தான் வந்து அது 2 பேர் காதலிப்பாங்க. அப்புறம் ஒருத்தவங்க சொல்லுவார், நீ எனக்கு தங்கச்சி மாதிரி டூயட் பாட்டுலாம் முடிஞ்சிட்டு கனவுல. ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ரொம்ப ஹிட் சாங் அது. உலகம் சுற்றும் வாலிபன்ல ரொம்ப அருமையான டியூன், ரொம்ப பிடிக்கும் அது. பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரு அப்படின்னு ஜப்பான் பொண்ணு அந்த மாதிரி உயிரோட இருக்கு. இப்ப கூட யூடியூப்ல போயிட்டு போட்டாங்க. அது வந்து எம்ஜிஆர் விரும்பும். இவர் முன்னாடி விரும்பிட்டு பாரு சொன்னா, ஆமா எனக்கு தங்கச்சி பாரு டூயட் முடியும் தங்கச்சின்னு பாரு. பெண்கள் தான் வந்து எம்ஜிஆர் சொல்லணும். அப்ப இவங்க என்ன பண்றாங்க, கதையை மாத்துறான். முத்துப்பட்டன் கெஞ்சினதுதான் உண்மை, உயர் ஜாதியினர் கெஞ்சான் இருக்க கூடாதான்னு சொல்லிட்டு பெண்கள் தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க கதையை மாத்த. அடுத்தது அதே மாதிரிதான் பெண்கள் ஓடி போய் தங்கள் தகப்பனன் சொன்ன உடனே அவன் வந்து கட்டி எடுத்துட்டு வெட்டுறதுக்கு வந்தான்ல, இதையும் மாத்துறாங்க. இவங்க என்ன நிபந்தனை எல்லாம் விதிக்கிறான்ல, இது வந்து என்னன்னா கவிராயர் சொல்லும் கதை சற்று அவர் பெண்களை பின்தொடர்ந்த பட்டன் பகடைகளையும் நேரில் போய் சேர்ந்தான். அவர்கள் அவனை வரவேற்றனர். உடனே இந்த இடத்துல தேடிட்டு இருந்தாங்க. மான்துறை கிடை இந்த ஊரமும் இருக்கு. இந்த ஊர் பெயர்கள் எழுதும்போது மான்துறை கிடை என்ற இடத்துல தான் திருமணம் நடந்தது. மான்துறை கிடை என்பது இது என்னன்னா, அவன் கண்டிஷன் போட்டான், யாரு வாழப்பகடை அப்படின்னு சொன்னா பார்ப்பனை இனத்துக்கு இழுக்குன்றதால இவன் போன உடனே இவன் கெஞ்சனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அந்த இடத்துக்கு நேரம் கண்டிஷன் போட்ட காட்சியை கட் பண்ணிடு. அவன் யாரா கண்டிஷன் போட. அடுத்த வாழப்பகடை இது பாருங்க, இது ரொம்ப 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 முக்கியமான பகுதி. இதுதான் உயர் ஜாதியினர் இந்த கதையில கை வச்சதுல ரொம்ப பெரிய கை வைப்பு இதுதான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துப்பட்டன் முதல் இரவு அன்னைக்கே இறந்துட்டான்னு சொல்றதே தப்புன்றார். முத்துப்பட்டன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 3 ஆண்டுகள் அந்த இனக்குழுவினுடைய தலைவனாக இருந்தான். அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்தான், கல்வி அறிவை கொடுத்தான், உடற்பயிற்சி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறான், இவனுக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம். அதனாலதான் முத்துமலை வன்னியரும் உக்கிரங்கோட்டை வன்னியருடைய ஜமீன்தாரர்கள் கோபப்பட்டு தக்கிலியர்கள் அறிவாளிகளா வளர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டுதான் சண்டையை அனுப்பி சண்டையை உருவாக்குறாங்க. ஆனா கதையில என்ன பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் நைட்டே இறந்த மாதிரி சொல்லுங்க. அதுக்கு ஐயா அழகான காரணங்கள் எதிராரு. வாழப்பகடை 3 வருஷங்களுக்கு பின் இறந்து போனான். அவனோடு அவனுக்கு உதவியாக பட்டன் தொழில் செய்து வந்தான். செருப்பு தைத்தான், கிடையை காவல் புரிந்தான், துஷ்ட மிருகங்கள் ஜல்லியம்னா துன்பம், துன்பம் இல்லாமல் அவற்றை தனது நண்பர்களோடு வேட்டையாடி கொன்றான். பகடைக்கு பின் இவனே தலைவனானான். பட்டவராயன் என்ற பெயரும் பூண்டான். மலையாளத்துக்கு போகும் பொதிமாட்டு பாதையை வணிகர்களுக்காக பாதுகாத்தான். இப்படியெல்லாம் அதுக்கு பேரு குறிப்பிலா காவுன்னு பேரு. அந்த இடத்துக்கு பேரு இப்போ குறும்பு இல்லாதனாக்க தொந்தரவு இல்லாத இடமாக மெயின்டைன் பண்ணிட்டு. ஆனா அச்சுப்பாட்டுல என்ன பண்ணிட்டாங்க, அவன் கல்யாணமான இன்றே இறந்ததாக சொல்றாங்க. ஆனா முத்துப்புரன் கதை தான் உண்மையா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு லாஜிக்கான ரீசன் அவர் வைக்கிறாரு, நல்லா கவனிங்க. முத்துப்பட்டன் சண்டைக்கு போறான்ல, நைட்டா எழுந்துச்சு போவான், நான் தனியா தான் போவேன்னு சொல்லுவோம். பொம்பளை மனைவி சொல்றது கூட கேட்க மாட்டான், அது வரைக்கும் உண்மைதான். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் வாழப்பகடை வரணும் இல்ல, இறந்ததுக்கு அப்புறம் வாழப்பகடை வந்து மருமகனை பார்த்து அழணும் இல்ல, வாழப்பகடையே இல்லை. வாழப்பகடை நடுவுல கொஞ்ச நாள் இருந்து முத்துப்பட்டனுக்கு தன்னை இனக்குழு தலைவனாக வளர்த்து விட்ட அந்த 3-4 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் உயிரோட அவன் அந்த பெண்கள் கூட வாழ்ந்தான்ல, அந்த 10 வரி 12 வரியை கட் பண்ணிட்டான். இது எப்படி தெரிய வருதுன்னா, வாழப்பகடை என்ற கேரக்டர் திடீர்னு காணாம போகுது. நாட்டுப்புற பாடல்கள்ல அப்படி ஒரு கேரக்டர் நடுவுல விடமாட்டாங்க அப்படின்னு வானமாமலை எழுதுறாரு பாருங்க. அச்சுப்பாட்டில் இறந்த மருமகனை காணக்கூட வாழப்பகடை தள்ளவில்லை. கல்யாணத்திற்கு பின் அவனை பற்றிய பேச்சே இல்லை. அவன் என்றது யாருமா, வாழப்பகடை அண்ணன்மணி. வாழப்பகடை பற்றிய பேச்சே இல்லை. நாடோடி பாடல்களில் இவ்வாறு முக்கிய கதாபாத்திரங்களின் அட்ட நடுவில் மறந்து விடுவது மரபு அல்ல. சின்னத்தம்பி கதையில் மகன் இறந்ததை அறிந்த தாய், சின்னத்தம்பி இறந்த உடனே எல்லாரும் வருவாங்க. யாரு, அப்பா அம்மா நாயி, இவனுக்கு நிச்சயம் பண்ணிருந்த சோனச்சு என்ற அந்த அம்மா, அந்த பொண்ணு, தகப்பன் ராமப்பகடை அனைவருமே உயிர் விடுகிறான். அவனுடைய நாய் கூட உயிர் விடுகிறது. அதனால் வாழப்பகடை உயிரோடு இருந்துதான் என்னமா பண்ணிருக்கணும், நிச்சயமா வில்லுப்பாட்டு வந்திருக்கணும். அப்ப நடுவுல இருந்திருக்க வில்லுப்பாட்டு.
ஆலப்பகடை இறந்திருக்கான், தலைவனாக முத்துப்பட்டன் மாறி இருக்கான், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணவும் மாதிரி அந்த 10 வரியை வெட்டி எடுத்து. எதுக்காக? முதல் இரவுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா இந்த பார்ப்பன இளைஞன் வந்து தக்கிலிய பெண்கள் கூட ஒண்ணு சேரல அப்படின்னு சொல்லிட்டு ஜாதியை காப்பாத்துறத பெருமைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டம். ஒரு சில திரைப்படங்கள்ல நீங்க பாப்பீங்க, பெரிய பிள்ளைகள் என்பதால திருமணம் ஆயிடுச்சுனாக்கா முதல்வர் நடக்காம பாத்துக்கிறதுக்கு மாமியார் ஜோசியம் அந்த நாள் இந்த நாள் இதுலாம் கதையெல்லாம் காட்டிட்டு கிடப்பான் கேவலம். அந்த மாதிரி உயர் ஜாதியினர் என்ன நினைச்சாங்கன்னா இந்த இதுவும் தொட்டா இந்த மாதிரி கதையை மாத்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். அது மாதிரி கொள்ளை நடந்த வன்னிய கறந்த தேவர்கள் முத்துப்புலவர் சொல்றாரு பாருங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அவர்கள் வில்லன்கள் இல்ல. 11 வருஷம் பஞ்சம் ஏற்பட்ட போது உக்கரங்கோட்டை பாளையக்காரர்கள் தங்கள் சாதியை சேர்ந்த அவங்ககிட்ட என்ன பண்ணோம், மலைக்கிடைகளை கொள்ளையடிக்க ஏவி தானும் ஆள்களை அனுப்பினார். மேற்கூறிய விவரம் இருந்து வருகிறது. இப்ப அவர் எழுதுறாரு பாருங்க, பாண்டியர் ஆட்சி மறைந்து நாயக்கர் ஆட்சி ஏற்பட்ட போது பெரும்பாலும் பிழைக்க வழியின்றி கூட்டம் கூட்டமாக கொள்ளையடிக்க தொடங்கினார். இந்த இடத்துக்கு நேரா இருக்கிற ஒரு வரி அண்டர் பண்ணிக்கோங்க. இத்தகைய ஒரு கூட்டத்தை உண்டாக்கியது பலவீனமான நிலப்பிரபுத்துவமே. உங்ககிட்ட ஒருத்தன் வேலை கேட்டு வரான், அகாடமிக்கு வந்து 11 மணிக்கு இன்டர்வியூமா, நீ வாமா கொஸ்டின் எல்லாம் எடுக்கணும், டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுக்கணும்பா, ஹிஸ்டரிக்கு எடுக்கணும், ஜியாகிரபிக்கு எடுக்கணும், வாப்பா ஒரு கொஸ்டினுக்கு இத்தனை ரூபாப்பா அப்படின்னு வேலை கொடுக்கலாம். நான் இன்னொரு வேலையும் தரலாம். நீ என்ன பண்ணுமா, ரூமுக்கு வா, கர்ச்சிப் 2 வாங்கி தரேன், நல்ல கர்ச்சிப்பை கட்டி, சின்ன துப்பாக்கி தரேன், நேரம் ஆளுக்கு ஒரு ஏடிஎம் போய் நின்றுக்கோங்க, வெளியில வந்தாங்கன்னா கத்திய காட்டுங்க எடுத்துக்கோங்க, எவ்வளவு காத்து எடுத்து வர்றீங்களோ பாதி காத்து என்ன கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு போலீஸ் பிரச்சனை வராம பார்த்தேன். அப்போ ஒண்ணு நான் வேலை வாய்ப்பை தரலாம், அல்லது கொள்ளை கூட்டத்தை நான் உருவாக்கிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு. இதுதான் அந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு எழுதுறாரு. அதனால உக்கரங்கோட்டை வன்னியர்கள், ஊத்துமலை வன்னியர்கள் வில்லன்கள் கிடையாது. அவருடைய ஏவி விட்ட பாளையக்காரர்கள் தான் வில்லன். அதான் வானமாமலை சொல்றார். ஒரு சில நிலப்பிரபுக்கள் கொள்ளை கூட்டங்களை ஆதரித்து பெரும் பணம் திரட்டினார்கள். இவங்கெல்லாம் பின்னாடி கடைசியா இன்ட்ரெஸ்டிங்கான கதை மாற்றம் இதுதான். என்னன்னா, சொரிமுத்தையர் கோயில் அங்க இருக்கு, அதுல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி முத்துப்பட்ட கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு ஸ்பான்சர் யாருன்னா சிங்கம்பட்டி ஜமீன். சிங்கம்பட்டி ஜமீன் வந்து உட்கார்ந்தாரு, கதையில சிங்கம்பட்டி ஜமீனே வரல. கேட்டா எங்க தாத்தா அங்க இருந்திருப்பானடா அப்படின்னு போது சொன்னாங்க, ஐயா உங்க தாத்தா கிடையாதுங்க, நீலகண்டன் ஒருத்தர் அந்த நேரத்தில் தலைவராக இருந்தார். முத்துப்பட்ட உயிரோடு இருக்கும்போது நீலகண்டன் ஒருத்தர் இருந்தாரு. அந்த நீலகண்டன் என்பவரை உங்களுடைய தாத்தா முறைக்குரிய நல்ல குட்டி என்பவன் கொலை செஞ்சுட்டுதான் சிங்கப்பட்டி ஜமீனை உருவாக்கினான். அதனால சிங்கப்பட்டி ஜமீனே கிடையாது. ஏன்டா, நீலகண்டனை கொன்னுட்டுதான் நல்ல குட்டி என்பவர் சிங்கம்பட்டி ஜமீனை உருவாக்குறார். இது எப்போ? இது எப்ப நடக்குதுன்னா முத்துப்பட்டனுக்கு பிறகு நடக்குது. முத்துப்பட்டனுக்கு பிறகுதான் அந்த கொலை நடந்து சிங்கம்பட்டி ஜமீனே வருது. முத்துப்பட்டன் காலத்துல நீலகண்டன் உயிரோட இருக்கிறார். அப்ப சிங்கம்பட்டி ஜமீனே ஃபார்ம் ஆகல. இன்னொரு தடவை உங்களுக்கு புரிய மாதிரி சொல்ற பாருங்க. மறுபடியும் முத்துப்பட்டன் காலத்து கதையில வரும்போது நீலகண்டன் ஒரு சூப்பர்வைசர் இருக்கிறாரு. முத்துப்பட்டனை இவங்க அண்ணன்மார்களும் போகும்போது நீலகண்டனை கண்டு அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரியை நான் காட்டுற கதை படிக்கும் போது நீலகண்டனுக்கு வணக்கம் சொல்லிட்டு போறாங்க. சிங்கம்பட்டி ஜமீன் என்பது எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா, நீலகண்டன் என்கிற அந்த சூப்பர்வைசரை கொலை பண்ணிட்டு நல்ல குட்டி என்பவர் தான் இந்த சிங்கம்பட்டி ஜமீனுடைய தாத்தாவுக்கு அப்பா. அவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்றார். அப்ப என்ன தெரியுது, முத்துப்பட்டனுடைய இறப்புக்கு பிறகுதான் சிங்கம்பட்டி ஜமீன் என்பதே தொடங்குகிறது. முத்துப்பட்டன் உயிரோடு இருந்த போது இருந்தவர் பேர் என்ன? நீலகண்டன். அவருக்கும் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு எல்லாம் ஒரு வேற இனக்குழு தலைவர். அவரை கொண்டுட்டுதான் நல்ல குட்டி உருவாக்கணும். இப்போ கதை 200 வருஷம் ஓட ஆரம்பிச்சிச்சு. 1658னாக்கா 1900 கிட்ட அந்த கதை நடக்கும்போது, ஏன்னா வானமாமலை 1950 பிறகு தோக்குறாரு. அங்க போய் கேட்டா சிங்கம்பட்டி ஜமீனே கதையில வரல. என்னையா வரலன்னு கேட்டாரு ஜமீன்தார். காசுலாம் கொடுத்துட்டு பண்ணிட்டார். எங்க தாத்தா இருந்திருப்பாரு, அவரை பத்தி ஏன் எழுதல இல்லையா, உங்க தாத்தாவே இல்லையா அப்படின்னா, இல்ல அது சேர்த்துக்கோன்ட்டான். சேர்த்துக்கோன்றவன் நல்லபடியா தானே சேர்க்கணும். எப்படி கேவலமா சேர்த்துக்காங்க? எப்படி சேர்த்தானுங்க?
சிங்கம்பட்டி ஜமீன் இருந்த மாதிரி உருவாக்கி இந்த பொம்மக்காவும் திம்மக்காவும் அவங்க கிட்ட போயிட்டு தீப்பாயறதுக்கு அனுமதி கேட்டதாக ஒரு கதையை உருவாக்குனாங்க. பரவாயில்ல, தீப்பாய கேட்க மாட்டாங்க, தீப்பாய முடிவு பண்ணிட்டா அது குதிச்சிருவாங்க, ராஜா கிட்ட போய் அனுமதி கேட்க. அப்படி போய் கேட்டதா கதையை உருவாக்குனாங்க. அவங்க இல்லவே இல்லை, சேர்த்தவன் நல்லபடியா சேர்த்துக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு போயிருக்காங்கல்ல. ஒரு ஆணாதிக்க சிந்தனையோட இந்த கதையை நல்லதா கேட்காதான்னு திருப்பி நம்ம கிட்ட திட்டு வாங்குறான். அவன் என்ன பண்ணா, உடனே சிங்கம்பட்டி ஜமீன் சொன்னாரா, நீ ஏமா தாவறீங்க, எங்க அந்த புறத்துல ஒரு 550 60 பெண்கள் இருக்காங்க, நீ அங்கே வந்து அந்த புறத்திலேயே சேர்ந்து எங்க கூடயே இருந்துட்ட. அது ஆண், அது பெருமைன்னு நினைச்சுக்கிட்டான். பல பெண்களோடு இருப்பது பெரிய ஆண் ஆதிக்கிறது, ஆணுடைய பெரிய பெரிய பலம்னு நினைச்சிட்டு இந்த காலகட்டம் 18ஆம் நூற்றாண்டு. சொன்ன உடனே பெண்கள் அதை மறுத்துட்டு ஏறாங்க. இப்ப என்ன பண்ணிட்டானுங்க, இதுக்கப்புறம் கோயில் திருவிழா நடக்கும்போது, இந்த தீ மிதி நடக்கும்போது இவருக்கு ஒரு சேர் தூக்கி போட்டு உட்கார வச்சிருவானுங்க சிங்கம்பட்டி. இந்த நெருப்பை வச்சுட்டு போறாங்கல்ல பொம்மக்காத்தி மகன் ரெப்ரசன்டேஷன், அவங்க எல்லாம் இவர்கிட்ட போய் பாத்திமணி மாலை ஒண்ணு கொடுப்பாரு, இவர்கிட்ட வாங்கிட்டு கழுத்துல போட்டுதான் நெருப்பு முடிப்பாங்க. இவர் பர்மிஷன் கொடுத்த மாதிரி ஒரு கதையை கிரியேட் பண்ணி அதை உண்மையாக்கிட்டாங்க. நான் சொல்ல புரியுதுங்க உங்களுக்கு? சிங்கம்பட்டியே கிடையாது, கதையில சேர்த்து 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 உண்மையாக்குற மாதிரி ஆக்கிட்டாங்க. இதுக்கு பேர் கோயபல்ஸ் பொய்கள். கோயபல்ஸ்னா யாருன்னு தெரியுமா? யாருக்கும் ஆன்லைன் பிள்ளைகள் கோயபல்ஸ் பொய்கள் சொல்லுங்க. கோயபல்ஸ் ஆன்லைன் பிள்ளைங்க அமைதியா இருக்காங்க சொல்லுங்க. டக்குன்னு கூகுள்ல தேடி என்னடா இருந்தாலும் என்னென்னமோ தெரிஞ்சு வச்சிருக்கான், என்னதான் தெரியாம இருக்குன்னு சொல்லுவாங்க. கோயபல்ஸ் யாருன்னா ஹிட்லருடைய அமைச்சர். அவனுடைய பொய்க்கு பேர் என்னன்னாக்கா, திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொல்லிக் கொண்டே இருந்தால் இந்த உலகம் உண்மை நினைக்கும். அத பாசிட்டிவாக பொய் சொல்றேன், நான் நல்லா படிக்கிறேன், நல்ல நினைவாற்றல் இருக்கு, நான் அழகா இருக்கேன், என்னால வண்டி ஓட்டணும், இப்படி நம்ம பாசிட்டிவான பொய்களை சொல்ல சொல்ல நமக்கு நல்லது நடக்கும். நெகட்டிவான பொய்களை சொல்றது அந்தாலும் அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்ககிட்டயா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி 10 தடவை சொன்னோம்னா நம்ம கேரக்டர் மாட்டோம். இந்த கோயபல்ஸ் என்ன பண்றாரு, ஹிட்லர் ஆட்சி செய்கிற போது யூதர்களை கைது செய்கிறவங்க யூதர்களுக்கெல்லாம் சித்திரவதை முகாம்களுக்கு கூட்டு போயிட்டான். அது ஜெயில நீங்க படிச்சீங்கன்னா யூடியூப்ல இருக்கும், குனிஞ்சுதான் ஜெயிலுக்கு நிமிந்து கூட உட்கார முடியாது, சின்னோண்டு பெட்டி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போய் குனிஞ்சிட்டு இருப்பாங்க, சோறு போட மாட்டான், விஷவாயுதான் செலுத்தி கொண்டுட்டு இருந்தான். ஆனா கோயபல்ஸ் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை வானொலியிலையும் செய்தி பத்திரிகையும் அறிவிப்பு கொடுப்பான். என்ன கொடுப்பான், யூதர்கள் அனைவரும் வந்து பயிற்சி முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் தொழில் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம், அவர்களெல்லாம் வெளியில் வருகிற போது மிகப்பெரிய தொழிலதிபர்களாக வெளியே வருவார்கள் அப்படின்னு கதை காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இந்த கதைகள் நடக்க 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 இறந்துகிட்டே இருக்காங்க. அப்புறமா உலகத்துக்கு தெரிய வந்தது இப்ப கோயபல்ஸ் போயிட்டு. அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிங்கம்பட்டி ஜமீனே இல்ல, ஆனா வில்லுப்பாட்டுல சிங்கம்பட்டி ஜமீன் இருந்ததாகவும் அனுமதி கேட்டதாகவும் சொல்லி 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 இப்போ தீ குளிக்கிற இடத்துல சிங்கம்பட்டி ஜமீனுடைய வாரிசு யாராவது பாத்திமணி மேல அப்படி திரும்ப திரும்ப நம்ப வச்சுட்டாங்க. இது எல்லாமே கதையினுடைய மாற்றங்கள். அதனால இதுக்கப்புறம் நம்ம கதைக்கு வரோம். இதுக்கப்புறம் கதையினுடைய பாடலுக்கு நேரா வந்துருக்கும். கேரக்டர் ஸ்கெட்ச் எப்படி எழுதுன்னு ஒரு 2 3 ஐடியா கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப முக்கியமில்ல, ஆனா வேறு சில கதைகளை 2 கதைகளை சொல்றாரு. அது நம்ம நாட்டுப்புற கதைகள் கதைப்பாடல்கள் எவ்வாறு அமையும் என்பதை குறித்து நம்முடைய ஃபர்ஸ்ட் பேப்பர்னுடைய புத்தகமாக இருக்கிற நாட்டுப்புறவியல் நூல்ல சக்திவேல் ஐயா சொல்றாரு. புத்தகம் எவ்வாறு நாட்டுப்புற பாடல்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா, முதல்ல காப்பு, அதாவது வழிபாடு, இது சும்மா 3 வரி 2 வரி இருக்கும், சும்மா 2 or 3 லைன்ஸ். ரெண்டாவது என்ன இருக்குன்னாக்கா குரு வணக்கம் அல்லது நாட்டு வணக்கம், இது இருக்கும், இது ஒரு 2 3 வரி தான். மூணாவது தான் கதை வரலாறு, இது எக்கச்சக்கமான வரி இருக்கும், 200 வரி 300 வரி இருக்கும். கதைக்கு தான் கதை வரலாறு என்பது. நாலாவது வந்து வாழி, இது எல்லாமே 2 வரி 3 வரி. வாழினா என்னன்னா, சோக கதைகளை கேட்டுட்டு போறவங்க அந்த வருத்தத்தோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக வில்லுப்பாட்டு முடியும் போது வந்தவர் எல்லாம் வாழியவே வராதவரும் வாழியவே
பாடியவரும் வாழியவே, பாடாதவரும் வாழியவே, கேட்டவரெல்லாம் வாழிய 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 வாழியவே அப்படின்னு பாட்டு கருத்துல பாடுவாங்க. ஏன்னா அமங்கலமா முடிக்க கூடாதுன்றது. இதெல்லாம் 2-3 வரிகள் தான். இந்த கதை தான். இந்த கதையை மறுபடியும் சக்திவேலையா முதன்மை சுற்று, தலைமை சுற்று, துணைமை சுற்று, இடைவிளக்க சுற்று நாளா பிரிப்பாரு. அது கேள்வி பதில் எப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஏன்னா முத்துப்பட்டன் கதையின் அமைப்பினை விளக்குகன்னுவாங்க. அதுக்கு விடை இதுதான். இப்ப முதல்ல பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே அட்டதிக்குள்ளோர்க்கெல்லாம் அதிபதியான தீரன், சட்டமாய் பொதிகை வாழும் சங்கரன் அளித்த மைந்தன், துட்டரை அடக்குகின்ற சொரிமுத்து ஐயன் வாசல், பட்டன் மேல் வரவு பாட பாலம் முக்கண்ணன் காப்பார். முக்கண்ணன் என்பது நம்முடைய சிவபெருமானை குறிக்கிறது. 3 கண்களை உடைய இறைவன் எங்களுக்கு காப்பாக இருக்கட்டும். சொரிமுத்தையரையும் வழிபடுகிறோம். பட்டவராயனை பத்தி இப்ப நாங்க பாட்டு பாட போறோம்ன்றது இறை வழிபாடு. அடுத்தது குரு வணக்கத்துக்கு பதில் நாட்டு வணக்கத்தையும் பாடலாம். இந்த இடத்துல நாட்டு வணக்கம் இருக்கிறது. அதாவது தனக்கு பாடல் சொல்லிக் கொடுத்த குருவையும் வணங்கலாம், நாட்டையும் வணங்கலாம். நாடு நல்லோ நல்ல நாடு, நாவல்லர்கள் புகழும் நாடு, கொடைமழை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, இஞ்சி பிஞ்சு பூக்கும் நாடு, இருவாச்சு மலரும் நாடு, வருக்கை பிளாமரமும் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, அத்திமுக கொடி இருக்கும் ஆரிய நாடு அதுலதான் அப்படின்னு அந்த நாட்டினுடைய சிறப்புகளை சொல்றாங்க. இந்த 7 அண்ணன்களுடைய பெயரையும் இந்த பாடல் பதிவு செய்து நம்பர் போட்டுக்கிட்டே வாங்க. அண்ணன் பட்டன் 1, தம்பி பட்டன் 2, அப்பா பட்டன் 3, குப்பா பட்டன் 4, சங்கு பட்டன் 5, சரவண பட்டன் 6, சோமலிங்க பட்டன் 7, கடைசியா முத்துப்பட்டன் 8. 7 அண்ணன்கள். அண்ணன் பட்டன், தம்பி அண்ணன் பட்டன், தம்பி பட்டன், அப்பா பட்டன், குப்பா பட்டன், சங்கு பட்டன், சரவண பட்டன், தக்க சோமலிங்க பட்டன், எல்லாத்துக்கும் இளையவனா ஏத்த ஆரிய முத்துப்பட்டன். முத்துப்பட்டன் 5 வயசுல எல்லா தொழிலையும் கத்துக்கிட்டான். இதெல்லாம் கத்துக்கிட்டான். ஆணை ஏற்றம், குதிரை ஏற்றம், மல்லடவு, சிலம்பு தொழில், நோக்கு வித்தை. நோக்கு வித்தை என்னமா, இந்த 7ஆம் அறிவுல நோக்கு வருமானம் பார்த்துட்டு பண்ணுவார் பாருங்க. டோங்லி பார்த்துட்டே பண்ண டக்குன்னு இவனை போய் அடி அப்படின்னு வரல. இப்ப நோக்கு வித்தை ஹிப்னடைஸ் பண்றது நம்ம கடமையில சொல்லித்தராங்க. நீங்க அது உங்கள் உடம்புக்கும் உங்க வெற்றிக்கு தான் பயன்படுத்தணும். ரோகிணி இன்று 20 முதல்ல பணம் கட்டியிருந்தால் கூட இந்த 50,000 ரூபாய் ஜிபேயில் அனுப்புகிறது அப்படின்னு நம்ம கட்டளை போடக்கூடாது. நோக்கு வருமம், குரலி வித்தை, இதெல்லாம் கத்துக்கிறான். இப்பதான் நம்ம கதையில படிச்ச வரி இங்கேயும் அண்டல் பண்ணிக்கோங்க. சத்தியவான் முத்துப்பட்டன் தமையன்மாரோடே சண்டை செய்து மாதா பிதா வெறுத்து வஸ்து வகை தான் இழந்து பிறந்த ஊர்தனை கிடந்து பிற ஊரில் போச்சு. சத்தியவான் முத்துப்பட்டன் என்பதால உண்மை பேசுகிற முத்துப்பட்டன் அப்பா அம்மாவை ஏன் வெறுத்தான்? அப்ப அப்பா அம்மா ஏதோ பொய் சொல்லி இருக்கிறாங்க. அதனால வெறுத்து இவன் வேற ஒரு ஊருக்கு வரான். எந்த ஊருக்கு வரான் அப்படின்னாக்கா ராமராஜன்ட்ட வரான். அப்ப சேர சோழ பாண்டியர் எல்லாம் கிடையாது. அதனால பாடல் அப்படி சொல்லுது. சேரனிடம் போனோமானால் சேவிக்கலாம் மிச்சமில்லை, சோழனிடம் போனோமானால் சோறுண்டு துணையும் இல்லை, பாண்டியனிடம் போனோமானால் பழுது வரும் என்று சொல்லி கொட்டார கரைதனுக்கு வரான். அப்போ இவன் வந்த உடனே இவன் இன்டர்வியூ வைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா வால் அப்படி சுத்தி காட்டுறான், வால் அப்படி நிக்க வைக்கிறான், கத்தியில நிக்க வைக்கிறான், தண்ணியில நடக்கிறான். என்னடா இவன் ராஜா ராமராஜன் அந்த சிற்றரசன் பார்த்துட்டு இவன் நமக்கு மாற்றாளோன்னு நினைக்கிறாரு. நமக்கே சப்ஸ்டிடியூட் போடுறான். இவன் நம்மளே தூக்கிடுவான், ராஜாவாயிடும் பார்த்துட்டு அவனுக்கு 40,000 பொற்காசுகள் தர்றாராம். கைக்கு 1000, மெய்க்கு 1000, வாளுக்கு 1000, காலுக்கு 1000 சொல்லிட்டு 40,000 4,000 பொற்காசுகள் காசு தர்றான். சமுத்திரத்தில் வாழ் நிறுத்தி சக்கரம் போல் தொடர்ந்து வந்தான். நான் படிக்கிற வரையும் மேல இருக்கிறேன். ராஜாவோ மந்திரியோ இவன் நமக்கு மாற்றானோ அந்த வரியான ராஜாவுக்கே சப்ஸ்டிடியூட் மாதிரி இவன் இருக்கிறான். அப்ப எல்லாருக்கும் இது பண்றாங்க. இப்போ இவன் வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க. வேலைக்கு வச்சுக்கிட்ட பிறகு இவனுக்கு சம்பளம் பாருங்க. இதனால கைக்கு 1000, மெய்க்கு 1000, காலுக்கு 1000, வாளுக்கு 1000, 4,000 பொற்காசுகள் இவருக்கு சம்பளம். 4,000 பொன் சம்பளம் இது பண்றாங்க. நல்லா இவன் திறமையோட இருக்கான். ஒரு ஆண்டு 2 ஆண்டு ஓடிச்சு. இப்ப அண்ணன்மார்கள் கூடி என்ன பண்றாங்க, ஐயோ தம்பியை காணாமே, அவன் என்ன பண்ணான், எப்படியும் பொழைச்சிருப்பான், நல்ல காசு வச்சிருப்பான்னு சொல்லி இவனை தேடி வராங்க. ஆரிய நாடு அதிலே பாருங்க,
அங்க 7 அண்ணன்மார் இருந்தவர் இங்க 6 அண்ணன் சொல்றோம். அங்க 7 அண்ணனுக்கு பேர் போட்டாரு, இங்க 6 அண்ணன் போறாங்க. அந்த மாதிரி அண்ணன் பண்ணிக்கோங்க. இது நாட்டுப்புற பாடல்களே ஒரு குழப்பம். சின்னதாக அப்படி பண்ணுவோம். ஒருவேளை இடையில ஒரு அண்ணன் இறந்துட்டாரா, அப்படி கதை சொல்லையான்னு. ஒருவேளை ஒரு அண்ணன் மட்டும் அப்பா அம்மா கூட துணைக்கு விட்டுட்டு 6 அண்ணன்மார் மட்டும் இங்க வந்தாங்களா? 6 அண்ணன்மார் கூடி சண்டையிட்டு வராங்க. வரும்போது அடையாளம் கேட்கறான். இந்த 6 பேரும் உட்காந்துக்கிட்டு ராமராஜன் இருக்கான்னு தெரியல. எல்லாத்தையும் வர்றவங்க போறவங்க எல்லாம் கேட்கறாங்க, பாத்தீங்களா. அப்ப ஆக்சுவலா முத்துப்பட்டனே வந்துடுறான். ஐயா பெரியவரே ஆசீர்வாதம், எங்க தம்பியை பாத்தீங்களான்னு கேட்கும்போது அப்ப இவன் வரான். பட்டு நல்ல குடை பிடித்து தப்பாத்தி காலில் மாட்டி உத்தரியம் தோளில் மாட்டி உல்லாசமா வாரான். அரண்மனைக்கு போவதற்கு ஆணழகன் வாரபோது கண்டாரு அண்ணன்மார்கள் பட்டனைத்தான். ஐயோ என்பிறவி உன்னை கண்டு எத்தனை நாள் ஆச்சுதாடா. தாயும் தகப்பனாரும் தவித்தல்லவோ தேடுகிறார். சேஷையர் பெண்ணை எல்லோ சிறப்பூட்ட கேட்டிருக்கு. திரவியங்கள் உண்டுவானால் சீமைக்கு போய்விடலாம். 3 வரையும் அட்டன் பண்ணிக்கோங்க. தாயும் தகப்பனார்ல இருந்து சீமைக்கு போய்விடலாம் வரை. வெளிநாட்டு கூட நீ போயிட்டு வரலாம்டா, அந்த அளவுக்கு காசு இருக்குடா அவங்களுக்கு. உடனே சொன்ன உடனே சரி நான் என்ன பண்றேன், அவன் ஒண்ணு மறுக்கல. அவன் சரி பொண்ணை பார்த்திருக்காங்களா, ராஜா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொன்னோம். என் பேரு எங்க அண்ணன்மாரெல்லாம் கூப்பிடுறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க, ஆரிய நாட்டுக்கே நான் திரும்பி போறேன்னு. புரியாடா, இவ்வளவு நல்லா வேலை செஞ்சாங்க 2-3 வருஷம், ஒரே பரிசா கொடுக்குறாங்களாம். உயர்வு நிவர்ச்சி அந்த பாடல் சொல்லுது. அவங்க எவ்வளவு பரிசு கொடுத்தாங்களா, காதுக்கு முத்துக்கடுக்கன் கண்டதர மாலை, கைவிரல் 10க்கும் கல் வைத்த மோதிரம், கஞ்சப்பூ பஞ்சரத்தினம் 7 முடுகு. முடுகுனாக்கா பெண்டன்ட்னு சொல்றோம் பாருங்க, இதுல கழுத்துல திறந்தோம்னாக்கா உடம்புலாம் முடுகு, வீர சங்கிலி, நல்ல முத்துப்பாத்தி, ராசி மாலை, தங்க காத்தி மாலை, நல்ல சுட்டி பதக்கம், வீரவாளி பட்டு, உத்திரியம், காலுக்கு தங்க கொலுசு, எல்லாத்தையும் அள்ளி குட்டுக்கிறான். நல்லா வேலை செஞ்சடா, எதிர்த்து போடாது தம்பியே முத்துப்பட்ட. இப்ப இந்த காத்தெல்லாம் பார்த்த உடனே விஷயம் ஆயிட்டாங்க. டேய் முத்துப்பட்டா, காட்டு பாதையில போக வேண்டாம், கொள்ளடிச்சுவா, மிருகங்களும் வரும், இல்ல ஆரியங்காவு பாதை வழியா போகும். அடல்மணி ஆரியர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற பாதைன்னு அப்போ ஒண்ணு இருந்தது, அதுல போலான்றாங்க. ஆரியங்காவு பாதை அண்டல் பண்ணிக்கோங்க. இப்ப வந்துகிட்டே இருக்காங்க. இந்த இடம் தான் இப்ப நான் கடைசியா சொன்ன இடம். வந்த திருநீலகண்டனை கண்டு அண்டல் பண்ணிக்கோங்க. திருநீலகண்டன் எப்பமா எழுதணும், இப்பதான் எழுதணும். யார் அவரு, அப்பதான் அந்த இனக்குழுடைய சூப்பர்வைசர் யார், நீலகண்டன். நீலகண்டனை யார் யார் பாக்குறாங்க, முத்துப்பட்டனும் 6 அண்ணன்மாரும் வழியில பார்த்தோன்னே பெரிய ஆளுன்றதால அவருக்கு வணக்கம் சொன்ன. வந்த திருநீலகண்டனை கண்டு அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல எழுதிக்கோங்க, இவரை கொன்று விட்டுதான் நல்ல குட்டி என்பவன் சிங்கம்பட்டி ஜமீனை உருவாக்கி. இந்த இடத்துக்கு நேராகவும் எழுதிக்கோங்க. நீலகண்டனை அண்டர்லைன் பண்ணிட்டு இவரை கொன்ற பிறகுதான் நல்ல குட்டி என்பவன் சிங்கம்பட்டி ஜமீனை உருவாக்கினான். அப்படியே அந்த ஊர் வழியா நடந்து வராங்க. தலவாய் கொட்டகை இந்த இடத்துக்கு வராங்க. சந்தியாவந்தனம் பண்ணிட்டு, நான் சந்தியாவந்தனம் என்னன்னா மாலை நேர வழிபாடு, சந்தியாவந்தனம். நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். இவன் அங்க வந்துட்டு கல்லரோடை கடந்து பள்ளவிளை, அதெல்லாம் ஊர்கள் வந்துட்டு மூக்குநாரி விலை கடந்து வெள்ளி வழியும் கடந்து அரசடித்துறைக்கு வராங்க. இதான் அவன் பூஜை செஞ்ச இடம், இப்பவும் இருக்கிறது. அரசடித்துறையில வந்துட்டு நீங்க போயிட்டே இருங்க, நான் வரேன்றான். அண்ணன்கள் பொருளாசை கொண்டவர்கள் என்றால் சீக்கிரமா வாடா, விக்ரமசிங்கபுரத்துல வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவன் படித்துறையில் சந்தியாவந்தனம் பண்ணி சிவலிங்கத்தெல்லாம் வழிபட்டு முடிச்ச உடனே கானம் தன்னாலே வருகிறது. ஒரு பாடல், கானம் தான் தெரிகிறது பாடல். பட்டனும் பூசை செய்ய பாவையர் 2 பெண்கள் பெட்டியில் சோறும் கொண்டு பூச்சி நாய்தனை பிடித்து பட்டணம் தன்னை விட்டு பசுக்கிடைக்கு ஏகும் நேரம் மட்டிலா தாகமுண்டாய் வந்தனர் தண்ணீர் தண்ணீர். இப்போ பார்த்தா இவங்க தண்ணி குடிக்கலான்னு வந்தோம்னா பாவையர் பாடும் ஓசை கேட்கிறான். பணிந்துமே கிடைக்கு போக பாவையர் பாடும் ஓசை இனம் தெரியாமல் கேட்டு மயங்கி அப்படியே வரான். இங்க இவன் பாடுறான், அந்த பெண்களை பார்த்துட்டு பேசுறான். இந்த இடம் முக்கியமான இடம். மனத்தில் போற பெண்ணே எனக்கு இயந்ததோர் கண்ணே அப்படின்னு காதலை தீராயின்னா ஒரே காதல் டயலாக். மங்கையத்தேனே மன்மதன் பகழியை தானேன்னு அடிக்கிறான்.
அந்த பொண்ணுங்க திட்டுச்சு, சைடுல கோடு போட்டுக்கோங்க. பின்னே வழிவிட்டு ஓடணுமானாலும் கல்லு, வேறே பரியாசம் சொன்னால் பறிப்போமே பல்லு. கல்ல வச்சு பல்ல உடைச்சணும் நான் முன்னாடியே படிச்சுட்டோம். அவங்க சொன்னாங்க, அவன் சொன்னான், ஆண்டவன் செயலினால் உங்களை பெற்றாலே மாமி, அல்லாமல் வேறில்லை தாகம் தெடிந்திட நேமி. தெலுங்கு சொற்கள் கொஞ்சம் இருக்கும். சொந்தமாகவே வந்தான் மையலை தீரன்னா. அவங்க சொன்னாங்க, சாம்பத்திவ நாதிர் கன்று கிறங்கும் பசு போல அலைகிறது. எவ்வளவு அழகான ஓமை பாருங்க. கன்றுக்காக அலைகிற பசு மாதிரி நீங்க என்னையா எங்க பின்னாடி சுத்துறீங்க. இப்போ அது ரொம்ப அழகான ஒரு ஓமை. எனக்கா உடம்புக்கு அலைகிற அல்லது காதலுக்கு அலைகிறேன்னு சொல்லலாம். கன்று குட்டிக்கு அலைகிற பசு என்பது தாய்ப்பாசம். கடல் மணி காதல்ல தாய்ப்பாசத்தோடு நீங்க என்ன பாக்குறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான குடி. என்னை நீங்க பாதுகாப்பா பார்த்துக்கிற உணர்ச்சியோட பேசுறடான்னு அர்த்தம். கன்றுக்கு அலைகிற பசு போல், இந்த வரி அண்டலும் பண்ணிக்கோங்க. தாய் அன்பு போல அவன் காட்டுறான். அப்பா வந்துருவான், நான் கிளம்பி போறேன் அப்படின்னு ஓடுறாங்க. இன்னா பிடினாக ஐடென்டிக் முடிஞ்சா பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு தெரிஞ்ச காடு இல்லையா, உள்ளேயும் அங்கேயும் இங்கும் போந்து ஓடுது. ஆனா இவன் ஓடி பார்க்கறான், ஓடி பார்த்தா முடியல. உத்தம முத்துப்பட்டன் கீழ் விழுந்தான் மையல் கொண்டு, மயக்கம் கொண்டு கீழே விழுந்துட்டான். கேமராவை இங்க கட் பண்ணிட்டு பொம்மக்கா திமுகவை ஃபாலோ பண்ணோம்னாக்கா, அவங்க போய் அப்பா கிட்ட சொன்னாங்க, அப்பா நாங்க வர்ற வழியில ஒரு பிராமண இளைஞன் வந்து எங்களை கேலி செய்தான். ஈவ் டீசிங் சொல்றோம்ல, அதான் கோரணி என்பது. அக்காயும் என்னையும் கோரணி செய்தான். கோரணினா கேலின்னு அர்த்தம். இன்னைக்கு இருக்கிறதுக்கு பேரு ஈவ் டீஸ். ஏமா அதுக்கு பேரு ஈவ் டீஸ்? Why it is named as ஈவ் டீஸ்? ஆன்லைன்ல ஆதாம் அண்ட் ஏவாள். ஏவாள்ன்றதுதான் முதல் பெண். பெண்களை கேலி செய்வது ஈவ், ஏவாளை கேலி செய்தல் என்ற பொருள் தான் ஈவ் டீசிங். ஆண்களை கேலி செய்தால் இப்ப சோசியல் மீடியாவில் ஆடம் டீசிங் எழுதுறாங்க. ஆடம் கேலி, ஆண்கள் பெண்கள் கேலி பண்ணாங்க. கோரணி செய்தான். சொன்ன உடனே முத்துப்பட்டன் இவனுக்கு வாழப்பாடி கோவம் வந்துருச்சு. அந்த மொழி கேட்டவுடன் பகடைதானும் 5 மணி வல்லையமும் தடியும் கொண்டு மாடருக்கும் கத்தி கையில் எடுத்துக்கொண்டு, அது வரையும் அட்டன் பண்ணிக்கணும். ஏதோ பொண்ணுகிட்ட கேலி பண்ணா, அவங்களை போய் கல்யாணம் பண்ணி வைப்பலாம் வரல. மாடு அவனை வெட்டினோண்டா அவனை அப்படின்னு கோமதான் வர வந்து பார்த்தா பகடை வந்து இவன் ஒருத்தன் மயங்கி போய் கிடக்குறான். ஐயோ பாவி தெய்வமே, இந்த நல்லழகுடைய ஆண் பிள்ளையை போல் கண்டறியிலேயே. இவன் யாரு? மன்மதனோ மாயனோ மாயக சக்கராவதியோ? இவன் தான் அவங்களை காலி பண்ணவன் தெரியல. அதனால என்ன பண்றான், இந்த வரி இங்க வருது பாருங்க, கையை கொண்டு தட்டி சின்ன கல்லை கொண்டு எரிந்து அனல் பண்ணிக்கிட்டு தீண்டாமைன்னு சைட்ல குறிச்சுக்கோம். அந்த உரைநடையிலையும் குறிச்சோம், இங்கேயும் குறிச்சுக்கோம். கையை கொண்டு தட்டி பார்க்கறான், கல்லை கொண்டு எரியிறான். அப்புறமா அவன் ஏஞ்ச உடனே அவன்கிட்ட அவன் சொன்னான், இவங்கிட்டே சொல்றான், ஐயா இந்த மாதிரி ஒரு பார்ப்பன இளைஞன் வந்து எங்க பெண்களை கேலி பண்ணிருக்கான், அவனை வெட்டலான்னு வந்திருக்கான். சொன்னவனே இவனை பார்த்து அவன் சொல்றான், ஐயா தாய்மாமா நீங்க தானா அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், அந்த மொழி கேட்டவுடன் சொன்னான், தாயுடன் கூட பிறந்த ஆத்தை அம்மானி, தாயுடன் கூட பிறந்த ஆத்தை அம்மானி, சமர்த்திகளுக்கு ஆசைப்பட்டு ஓடி வந்தேனே. அம்மான்னு இவரை சொல்லிடுறான். சொன்ன உடனே இப்பதான் அவர் வந்து, இப்ப நீங்க மனப்பாடம் பண்ண பாடல், நான் எல்லவோ எங்கள் குலம் ஓனையினாரே, நாற்றமுள்ள விடக்கெடுப்போம் ஓனையினாரே, செத்தமாடு அறுக்க வேணும் ஓனையினாரே, சேரிக்கெல்லாம் பங்கிடணும் ஓனையினாரே. அடுத்து என்னவா, ஆட்டுத்தோலும் மாட்டுத்தோலும் அழுக வைப்போமே, அதை எடுத்து உமக்கு நன்றாய் அடியறுப்போமே, அடியறுப்போம் சுவடுதைப்போம் வாரறுப்போமே, அதை எடுத்து கடைக்கு கடை கொண்டு விற்போமே, சாராயும் கல்பிடிப்போம் வெறி பிடித்த பேர் சாதியிலே சக்கிலியும் ஓனையினார். சொல்லி பார்த்தேன். இதானே என் கோபம் வேண்டாம் மாமனாரு, நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுனா போதும் உன் ஜாதியினார். உடனடியா அவன் என்ன சொல்றான், 40 நாள் பிடிக்கிறான். இந்த வரையும் அட்டன் பண்ணிக்கோங்க. 40 நாளைக்குள் முப்புரி நூலும் குடுமியும் நெய்யுடன் அரித்தறிந்து எங்களைப் போல் ஒப்புடன் நீர் செருப்பு கட்டி வந்தால் என் பிள்ளைங்களை தரேன்னு சொன்னான். உடனே குஷி ஆயிட்டான். ஆகட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணன்மார்கள் இருக்காங்க இல்லையா, நேரம் அண்ணன்மார்கள் விக்ரம் சிங்கபுரம் சந்தை கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னான், ஐயா நீ கிளம்புங்கய்யா, நான் வந்து சக்கிலிமார எண்ணத்துல போய் கல்யாணம் பண்ண போறேன், நீ கிளம்புங்கன்ட்டான். ஆகட் வந்து சொன்னான், என் அண்ணனாரே
ஊருக்கு காலமே நீங்கள் போங்கோ, கல்யாணம் பண்ணவே போகிறேன், பாலப்பகடையுடைய மக்களை சக்கிலியனுடைய ஜாதியிலே போய் தாலி கட்ட போகிறார். அந்த மொழி கேட்டவுடன் தம்பிக்கு என்ன நினைச்சிட்டாங்க, ஞான பைத்தியம் பண்ணிக்கிறோம் பாருங்க. அந்த காலத்துல எப்படி வச்சிருக்கான் பாருங்க, அதிக அறிவு வருகிறவர்கள் மனிதநேயத்தோடு பழகுவாங்க, அது ஞான பைத்தியம் சொல்றா பாருங்க. அந்த மொழி கேட்க தம்பிக்கு ஞான பைத்தியம். அந்த மொழின்னு ஒரு வரி தொடங்குதாக்கா திரும்பி திரும்பி தேடிக்கிட்டே இருக்கேன். அந்த மொழி பாருங்க, தமையன்கள் பட்டனை கல்லறு, ஞான பைத்தியம். அகரத்து கல்லறைக்குள்ள அடைச்சிட்டு போறாங்க. அடைச்சு கிடந்தவன் அப்புறம் இது பண்ணிட்டு வந்தான். செருப்பு ஒரே நாள்ல நல்லா தச்சான எதுல பார்த்து வினோதமா தச்சுக்கான பானலும் மானலுமா வினோதமாக செருப்பு கட்டி கொண்டு வர்ற வழியில குடும்பியும் பூணூலையும் நன்றாகவே அறுத்து 4 திசையும் இறச்சி விட்டுட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தா வாழைப்பகடை 8:58 ஆனு சொல்லுமா, 8:58 ஆயிடுச்சுன்னு வைங்கள, தப்பா விடுதா 5 நிமிஷம். அவன் வந்து செருப்பை தூக்கி அப்படியே வாழைப்ப பார்த்துட்டு உள்ள வந்து பார்த்தா இவன் இருக்கான். பார்த்த உடனே இருந்த உடனே அழகனை கண்டு ஒரே நாள்ல வந்துட்டான்டான்னு சொல்லிட்டு, இதான் அப்புறம் கல்யாணத்துல படிச்சது. இரவாதிக்காரர் வல்லுமனும் வந்து ஏத்த முகூர்த்தம் இட்டு அத்திமரம் நாட்டுறாங்க, ஆவாரம்பு பந்தல் இருந்தாங்க, மணவரையில பகடைகள்லாம் கூடுறாங்க, மணப்பெண்ணுக்கு வந்து வளையல், பாத்தி, பொன்னோலை, மஞ்சள் பருக்கை, நெற்றியில பொட்டுலாம் வச்சு டெக்கரேஷன் அழகு பண்றாங்க. வேடிக்கையாக பெண்களை கூட்டு வராங்க. மணவரையில அவங்க உட்கார்ந்துருக்கான், மங்கல்யம் வச்சிருக்கிறாங்க. நல்ல நாழி பார்த்து கணபதியை வைத்து வணங்கி சூரியன், சந்திரன், தேவர்கள், மூவர்கள் சாட்சியாக புத்துப்பட்டன் தாலியை போட்டுறான் பொம்மக்கா திம்மக்கா கழுத்துல. கருப்பு கையோடு அந்த மாப்பிள்ளைக்கு பெண் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறாங்க. எல்லாரும் ஜாதி முறைப்படி கும்மி அடிக்கிறாங்க. இந்த கும்மி கூட ஒரு நல்ல கம்மி. ஆரிய நாட்டு பிராமணனா இவன் ஆனந்தன்மார்க்கு இளைய தம்பி காரணவான் முத்துப்பட்டனுக்கு கல்யாண கும்மி அடிப்போம் அடி. இந்திரன் போல முகத்தழகும், சூரியன் போல முகத்தழகும், சந்திரன் போல முத்துப்பட்டனுக்கு இசைய கும்மி அடிப்போம் அடி. தெய்வகுலத்து பிறந்தவனோ வெட்டன தேசத்து மந்திரியோ, அன்னமை இவர்க்கும் பெண்களுக்குமாக ஆனந்த கும்மி அடிப்போம் அடி. மோகன ரம்பையோ மேனகையோ, பெண்கள் பார்வையும் கொண்டையும் தாயலை போல், வகுப்பு கொண்டையும் காதில ஓலையும் வர்ணித்து கும்மி அடிப்போம் அடி. இதுக்கு நான் பாடி காட்டுறேன்னா மீண்டும் மீண்டும் நான் சொல்றது, ஐயாவுக்கு குரல் நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிறதாக. நாட்டுப்புற பாடல்கள் நம்ம கேவலமாகவும் மட்டமாகவும் நினைக்க கூடாது. அவையெல்லாம் இசை ஒழுங்கு புரிந்து கும்மியடி பின்னி கும்மியடி பாரதி என்ன எழுதினாரோ அதே பாரதியாருக்கு முன்னாடியே எழுதிட்டார். பார்த்தீங்களா? அப்ப திருமண சடங்குகள் நடக்கிறது பாருங்க. வஞ்சி பகடை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. அந்த பகடைகளுடைய பேர்லாம் போடுறாரு பாருங்க. சொந்தக்காரங்க எவ்வளவு பகடைகள் இருந்தாங்க, இதெல்லாம் குறிச்சிட்டீங்கன்னா விடைகளுக்கு பயன். எந்த பகடைகள்? வாழப்பகடை, தேருப்பகடை, வள்ளிப்பகடை, ஊமச்சி, கோவில் பகடை, சிவனிப்பகடை, பொம்மிப்பகடை, சோனியர், ராட்சிப்பகடை, சின்னப்பகடை, நாச்சிப்பகடை, பாபாக்கள், எல்லா பகடைகளும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க பாருங்க. அதுல ஒரு வித்தியாசம் கவனிங்க. வாழப்பகடை, தேருப்பகடை, வள்ளிப்பகடை, ஊமச்சி, கோவில் பகடை, சிவனிப்பகடை, பொம்மிப்பகடை, சோனியர். அப்பவே ஜாதி பேரு சபிக்ஸா வேணான்னு டெலிட் பண்ணிட்டவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்க பாருங்க கல்யாணத்துக்கு. உங்க கல்யாணத்துக்கு வந்தாக்க வடை, பாயசம், சாம்பார், ரசம் போட்டுட்டு அவங்க என்ன போட்டாங்க பாருங்க, நத்தையும் தட்டியில சோறு வச்சு சாராயம் கல் குடித்த வெறியுடன் சும்மா சாப்பிடுறாங்க. சாராயம் கல்யாணத்துக்கு என்னவா? சாராயம், கல்லு, நத்தக்கறி நல்லா சாப்பிடுறாங்க. ஆனா முத்துப்பட்டன் இப்பதான் கன்வெர்ட் ஆயிருக்காரு, இப்பதான் வந்திருக்காரு. அவருக்கு அது இல்லாம கண்ணில் அன்னைக்கு வந்து ஏதோ வீக்கா இருந்துதான். அதனால அவருக்கு அசைவப்படாத சாப்பாடை கொண்டே அவர் கொடுப்பாங்க. அதை எழுதுறாங்க பாருங்க. கல்லும் சாராயமும் இறைச்சியும் எச்சியும் கொல்லாமல் முத்துப்பட்டனுக்கு கண்ணிலே காய நீர் வந்து இறங்கியே கஷ்டப்படுகிறதால அவனுக்கு வந்து இது பண்றாங்க. இப்ப வந்து நான் சொன்ன மாதிரி நடுவுல காட்சிகளை கட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துக்கு நேரா தான் நான் சொல்றேன், நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும். எது இந்த இடத்துக்கு நேரா? முத்துப்பட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பட்டவராயனாக மாறுகிறான். வாழப்பகடை இறந்துடுறாரு அப்படின்ற 10 வரிகள் இங்கதான் நீக்கப்பட்டிருக்கிறது. எது? அந்த கல்யாண சடங்கு பாருங்க, கண்ணில் அந்த
வேலையில் அந்த இடத்துக்கு நேரா கோடு போட்டு இங்கதான் 10-15 வரிகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அது என்ன நீக்கம்? வாழப்பகடை இறந்து விடுறது, முத்துப்பட்டன் இனக்குழுவின் தலைவனாகிறது, 5-6 ஆண்டுகளுக்கான நிகழ்வுகள் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல வந்து என்ன பண்ணிட்டான், பொம்மக்கா மடியில் கால் வைத்தான், திம்மக்கா மடியில் தலையை வைத்தான், பெண்களிடம் தன்னில் நிப்பீரை போகவே சொப்பனம் கண்டான். இது எப்பவுமே வந்து படுத்துட்டு இருக்கிறாங்க. கனவு வருகிறது. கனவு என்பது இலக்கியத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, கனவனுடைய இலக்கிய உத்தி என்னன்னா, பின்னாடி நடக்க போறத முன்னாடியே வாசகனுக்கு சொல்றதுதான் கனவனுடைய உத்தி. சிலப்பதிகாரத்துல 3 கனவுகள் வரும். 3மே ஏதோ கனவா இருக்காது, நேரடியா சொல்லும். கோவலன் சொல்வாரு, நான் ஏதோ வெளியூருக்கு போன மாதிரி இருக்கு, நான் ஏதோ காயம்பட்டு கிடக்கிறேன், நீ அழற மாதிரி கனவு கண்டேன் கோவலன். கண்ணகி சொல்லுவாங்க, வெளியூருக்கு போயிட்டு கணவனுக்கு ஏதோ தீங்கு நேர்ந்துருது, அதை பார்த்துட்டு நான் அழுது ஓலமிடுற மாதிரி காட்சியை பண்ணேன்னு தன்னுடைய தோழியான தேவந்தி கிட்ட சொல்லு. பாண்டி மாதேவி கனவு காணுவாங்க, அவங்க தோழிகள்கிட்ட சொல்லுவாங்க, மன்னன் மயங்கி விட நேரடியான காட்சி தான், கனவுல குறியீடு இல்லாத. அப்போ இவங்க 2 பேரும் கனவு, இதுல குறியீட்டு கனவு என்னன்னாக்கா, நமக்கு வந்து ஒரு பூனை வந்து நமக்கு வந்து குருவிகளை பிடிக்கிற மாதிரி கனவு கண்டேன், என்னுடைய காப்பு கயிறு அருந்துடுற மாதிரி கனவு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு கடுவாயது, கடுவாய்னா பூனை, கூறி கையில கட்டிய காப்பி நூல் தானே கரையான அறுத்துல பார்த்தோம். ஒரு கடுவாயதுன்னா பின்னாடி என்னன்னு பாருங்க, கோழிக்கூட்டுக்குள் விருகுனாதான் பூனை, நல்ல இதெல்லாம் இது பண்ணுது, இந்த மாதிரிலாம் கனவு கண்டேன் அப்படின்னாங்க. இப்படி இவங்க முதல் நாள் இரவுல இருக்கிறது என்னமா, வேங்கைப்பூ. ஆமா, கடுவாய் வந்து குருட்டு கிரவும், அது வந்து நேரடியா வந்து ஒருத்தனை அடிக்கிற மாதிரி கனவு கண்டாரு. பதனை முழித்து பார்க்கும்போது வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஒரு 7-8 வயசு பதனை கதவை தட்டுறா. முத்துப்பட்டா, உங்க மாமனாருடைய வாழப்பகனுடைய மாடுகள், உங்க மாடுகளை யாரு, ஊத்துக்கோட்டை வன்னியரும் உத்தரங்கோட்டை வன்னியரும் ஓட்டிட்டு போயிட்டாங்க, நான் அங்க போய் மறிக்கலான்னு பார்த்தேன், என்ன முடியல, என்ன அடிக்க வந்தாங்க, நான் தப்பிச்சு வந்து கேட்டேன். அன்னே முத்துப்பட்டா, உன் கிடைமாட்டை அடித்து கொண்டு போறார் ஆறு என்று கேட்டேன், அடிக்க வந்தான், நானும் கூட மாறி அடித்தோடி ஓடி வந்தேன், ஊத்துமலையில் வன்னியரும் உப்புரங்கோட்டையானும் கூடி உன் கிடைமாட்டை திசை சாய்த்து போகிறார், ஓடி முத்துப்பட்டார், உன்னுடைய மாடுகளை எல்லாம் திருடிக்கிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க, போய் காப்பாத்திக்கிட்டான். சட்டுன்னு எழுந்திருக்கிறான், வல்லையம் தடி தலையெல்லாம் தலைப்பாக்கெல்லாம் கட்டிக்கிறான், வெயிட்டெல்லாம் பண்ணிக்கிறான், பூச்சி நாயதையும் கூட்டுக்கிறான். இப்போ ஒரு முக்கியமான பொம்மக்கா திமுகனுடைய கேரக்டருடைய முக்கியமான கேரக்டர், அவங்க சொல்றாங்க, நாங்களும் வரோம் சண்டைக்கு. பெண்கள் வீரமிக்கவர்கள், அவங்க சொல்றாங்க, பெண்களே நீங்க இருங்க, நான் போறேன். அது நான் நல்லமாய் கணவரே கோபம் இல்லாமல் படுத்துறோங்க, காலையில ஏஞ்சி போய்க்கலாம் அப்படின்றாங்க. என்னானு உன்னானு கண்ணானு ஈஸ்வரன் தன்னான போக வேண்டாம், கணவர் நீர் போனாக்கால் உம்முடனே கண்ணியரும் வாரும். அந்த வரி அடல் பண்ணிக்கோங்க. திமுக பொம்மக்கானுடைய வீரம், நாங்களும் சண்டை போட வரேன். வாரேன்னு சொன்ன உடனே நீங்க ஏமா அவங்க கிட்ட சண்டை போறீங்க அப்படின்னு சொல்லி கிளம்புகிறான். இந்த காட்சியோட நம்ம முடிச்சுக்குவோம். சண்டைக்கு போகிறான் இந்திர ஜித்தை போல் சுவாமி முத்துப்பட்டனும், சந்திர காவி உருமால் தலை கட்டு சிங்கல் சருகை முந்தி, காலில் கொழுத்துடன் வீரமணி தண்டை கையிலே பாசி பந்து, கழுத்திலே மோகன மாலையும் நல்ல கருத்த உடுப்பு மிட்டு, காட்டுப்பாதை வர சிங்குழல் ஊதிய கண்ணன் பசு மாட்டை. சண்டை பார்க்கிறான். இந்த சண்டை காட்சியில எல்லாரையும் குத்துறான், வாள் கொண்டு வெட்டி மடிந்தார். சில பேர் படிச்சோம், நம்ம எல்லாரையும் வெட்டிட்டான். பட்டபின் வெட்டாதேன்றாங்க, ஐயோ அடிபட்டுச்சு வெட்டாதேன்றாங்க. இப்படி வெட்டி மடுவதை கண்ட இருண்ட செடிக்குள் ஒளிந்திருந்த ஒருத்தன் வரா. தப்பி பிழைத்தங்க ஒருத்தன் இருக்க சுவாமி முத்துப்பட்டன் சந்தோஷமா பூச்சி நாயை பிடிச்சிட்டு, ஜெயிச்சிட்டோம்டா, மாட்டை மேய்ச்சிட்டோம்னு சொல்லிட்டு வருகிறான். அப்போ மறைந்து இருக்கிறவன பாடல் வந்து கேலியாக சொல்லுகிறது, சப்பானி நொண்டி ஒளிந்தவன் தானும் சுவாமி முத்துப்பட்டனை குத்தினானே. அப்படியே தன்னை குத்தியவனை கொண்டு விட்டு முத்துப்பட்டனும் உயிர் விடுகிறான். குதித்தோடி மாறி அவனையும் குத்த கோரையாறு தனிலே பட்டு விழுந்தான், ஓடைக்கரையிலே பட்டு இறந்தான். இதுவரை ஞாபகம் வச்சுக்கோ. பக்கம் 52மா பாப்பா, இங்க எனக்கு இதுல வந்து 52:10 பரவாயில்ல இருக்கு. ஏன்னா நாளைக்கு கேள்வி பதில்கள் படிக்கணும் இல்ல,
அதனால நாளைக்கு தான் முடியும். அதனால இப்ப இதுக்கான கேள்விகள் என்னன்னா, முத்துப்பட்டனுடைய மனிதநேயம், முத்துப்பட்டனுடைய கேரக்டர் ஸ்கெட்ச் நாளைக்கு எப்படி எழுதலாம்னு நான் சொல்றேன். ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ். அது அந்த காலத்துல இருந்த சமூக சூழல், அடுத்தது வட்டார வழக்கு சொல், இது 3 தான் யூபிஎஸ்சி ரிப்பீட் பண்ணியிருக்க கேள்வி. அது போக திருமண முறை, அவர்களுடைய சடங்குகள், அக்கால பழக்க வழக்கம், இதெல்லாம் தயார் பண்ணோம்னா ரொம்ப விரைவாக எழுதலாம். 2 நாளைக்கு ஒரே புத்தகம். நாம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அந்தந்த புத்தகத்துக்குரிய வெயிட்டேஜோட நம்ம படிப்போம். குறுந்தொகை, புறநானூறுலாம் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலான நாள் படிப்போம். நீங்க தாக்கு பிடிச்சு நிற்கணும், இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அது நம்ம புத்தகம் வந்துருச்சு, குறுந்தொகைக்கு புறநானூறு. அந்த புத்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. உங்களுக்கு அதுக்கான அச்சாக்க செலவு, குரியர் செலவு மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. புத்தகம் 225 ரூபா போட்டிருக்கோம். ஆனா நம்ம அகாடமி